பைபிள் ரீடிங் உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேஷனா வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரெவலேஷனா மாற ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்குதுன்னா அது ஞானம். Wisdom is the principal things. எத்தனையோ காரியம் முக்கியம், அதுல ஞானம் ஒன்று அப்படி கிடையாது. ஞானமே முக்கியம். உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், அதை கட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் விஸ்டம். ஜீரோல கூட நீங்க இருக்கலாம், ஆனா நீங்கள் ஞானத்தை பெறுவீங்கன்னா அந்த பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்துக்கு போயிடுவீங்க. பைபிள்ல எங்கேயும் வேலை தேடுன்னு இல்லை, ஆனா என்னத்தை தேட சொல்லி இருக்குது? ஞானத்தை தேடு, புத்திய தேடு. ஏன்னா ஞானத்தையும் புத்தியும் நீ தேடினா வேலை, கம்பெனி, மற்றதெல்லாம் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்க ஆரம்பிப்பாங்க. Wisdom means the practical application. அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அறிவுங்கிறது இன்ஃபர்மேஷன், ஞானம்ங்கிறது அப்ளிகேஷன். வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீங்க வளரணும். அதுல ஒன்று அறிவு, ஞானம் என்கிற நிலை. The status of knowledge, wisdom and understanding. நீங்க ஏன் கஷ்டத்துல இருக்கிறீங்க? சாத்தான் காரணம் கிடையாது. யாரும் உங்களுக்கு சூனியம் பண்ணது காரணம் கிடையாது. உங்களுடைய முட்டாள்தனம், உங்கள் அறியாமை மட்டும்தான் காரணம். அதனாலதான் வேதம் சொல்றது get wisdom, get understanding. உங்களுடைய எனிமி ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய இக்னோரன்ஸ், உங்களுடைய அறியாமை. எந்த அளவுக்கு உங்க அறியாமையை அழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு மேல போறீங்க, ஜெயத்துக்கு மேல போறீங்க, முன்னேற்றத்துக்கு மேல போறீங்கன்னு அர்த்தம். என் எதிரி எனக்கு வெளியில கிடையாது, என் எதிரி எனக்கு உள்ள இருக்கு. அது அறியாமை என்கிற வடிவில் இருக்கு. குடும்பம்னா என்னன்னு தெரியல, அதனாலதான் குடும்பத்துல தோத்து போறீங்க. பொருளாதாரம்னா என்னன்னு தெரியல, அதனால பொருளாதாரத்துல நஷ்டம் அடைகிறீங்க. எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை தோத்து இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம அறியாமையா இருக்கிறோம். உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய வாழ்க்கையின் அளவுகோலாவே இருக்கு. How much you get, how much you know, how much you understand, that much you get. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை அறியாமையா இடிக்க 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 உங்க வாழ்க்கை மேல வர ஆரம்பிக்கும், உங்க தொழில் மேல வர ஆரம்பிக்கும், உங்க பிசினஸ் மேல வர ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கைனா நீங்க எழுந்து நடப்பிக்கணும், அதுதான் வாழ்க்கை. சிலது வந்து தனியா வராது, ஒன்றை வாங்கினீங்கன்னா அது வந்துருங்கிற மாதிரி ஞானத்தை மட்டும் கேட்டீங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு ஞானம் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். ஞானம் அதிகரிக்க அதிகரிக்க செல்வம் பெருகும். செல்வம் இல்லைன்னா ஒத்துக்கோங்க, லார்ட் என் வாழ்க்கையை முட்டாள்தனத்துல கழிச்சிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ரிப்பண்ட் ஆகுறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேளு. உங்க அறிவு நிலைக்கு ஏற்ற போலதான் உங்கள் அறைகள் நிரம்பும். உங்க அறிவுக்கு ஏற்றா போலதான் உங்கள் சுதந்திரம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் என் அறிவில் நான் வளர்ந்திருக்கிறேன்னு பாருங்க. அது நடந்துச்சுன்னா மத்த எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கடவுள் சொல்றாரு, உன்னுடைய எதிரி ஒன்றே ஒன்று, உனது அறியாமை. உனது அறியாமையை மட்டும் நீ கொல்ல முடியும்னா நீ வெல்ல முடியுங்கிற. போன வாரம் இந்த தெய்வீக அன்பை பற்றி அல்லது இன்றைய இளைஞர்கள் மனசில் இந்த காதல், இதை பற்றிய காரியங்களை பற்றிய சரியான புரிதலை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ போன வாரம் கேட்காதவங்க கேளுங்க. வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், நீங்களும் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி போன வாரம் என்ன பண்ணணும், பேசணும். சில பேர் வந்து முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, இது பற்றி இன்னும் நிறைய பேசுங்க, எங்களுக்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு இருந்தோம், ஆனால் நீங்கள் கர்த்தர் அதை சரியான நேரத்தில் அதை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் ஒவ்வொரு வாரமும் தேவன் வந்து அவருடைய ஜனங்களுக்கான வார்த்தையை அவர் கொடுக்குறார். ஸோ ஐ பிலீவ் தட் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் அவர் வார்த்தையை அனுப்புவார். ஆமென். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம். இந்த பைபிளில் வந்து இந்த ப்ராவர்ஸ் வந்து இஸ் ஒண்டர்ஃபுல் புக்ஸ். பொதுவாக நிறைய பேர் சங்கீதம் படிப்பாங்க, ஆனால் நீதிமொழிகள் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. சங்கீதம் வந்து கொஞ்சம் அப்படியே நல்ல இதமாக இருக்கும், ஒரு குட் ஃபீலிங்ஸ் கொடுக்கும். இல்லை, சங்கீதமும் படிக்கணும். சொல்லப்போனால் உணர்ச்சிகள் கொட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம்னு சொன்னால் அது வந்து சங்கீதம்.
பைபிளில் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு தனித்தன்மைகள் இருக்கிறது. ஏன்னா அதனால தான் எல்லா வேத வாக்கியங்களும் ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்குன்னா சும்மா இல்லை, எல்லாமே ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மற்ற புத்தகத்தை நீங்கள் படிக்கிறதுக்கும் வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அது தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு சொல்லாமலே தெரிஞ்சிடும். அதாவது இது உங்கள் அறிவை தொட்டு வேலை நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது படிச்சுட்டே இருந்தாலே உங்களை அறியாமலேயே உங்கள் கான்சியஸில் உங்கள் ஸ்பிரிட்டில் சர்டன் சேஞ்சை அது கொண்டு வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லை, வேதத்தை வாசித்துட்டே இருக்கிறதுனாலேயே அதாவது உங்களுடைய அறிவை தாண்டி உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை தாண்டி ஒரு மாற்றத்தை இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப உண்மை இது. இன்னும் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ சில பேருக்கு இது அது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், இது நீங்கள் ஒரு அறிவை இப்போ உங்களுக்கு புரியுது. இப்போ ஆப்பிள் சாப்பிட்றீங்க, ஆப்பிள் பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன? கொஞ்சம் தெரியும். நாம் எத்தனையோ வகையான உணவுகள் சாப்பிட்றோம். அந்த உணவை பற்றி நமக்கு ஒன்றும் பெரிய அறிவு இல்லை. ஆனால் அந்த உணவு ஏற்படுத்துகிற தாக்கம் நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். அது மாதிரி தான் வேர்ட் ஆஃப் காட் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை ஒரு மனுஷன் சந்திக்கும் பொழுது, அதை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, சில தன்மைகள் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். இது நீங்கள் இது இப்படி சொல்லலாம், ஆங்கிலத்தில் எஃபோர்ட்லெஸ் சேஞ்ச். எல்லாம் சொல்லுங்கள், எஃபோர்ட்லெஸ் சேஞ்ச். வழக்கமாக ஒரு சேஞ்சுக்காக பெரிய ஒரு எஃபோர்ட் எடுப்போம். ஆனால் வார்த்தை உள்ளே போகும் பொழுது நீங்கள் என்னமோ தெரில, சட்டன் உங்களுடைய பர்சனாலிட்டியில் உங்களுடைய திங்கிங்கில் நீங்களே யோசிக்காத ஒரு மாற்றம் நடக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது இதை நான் ரெண்டு விதமாக கேட்கலாம். எத்தனை பேருக்கு கிரமமாக வேதத்தை வாசிக்கும் பழக்கம் இருக்குது அப்படி கேட்கலாம். இல்லைன்னா இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, எத்தனை பேர் இந்த மாற்றத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இட்ஸ் ரியல் திங்ஸ். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, தொடர்ந்து வாசிங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிக்காத சில சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஸோ இன்னைக்கு காலையில் இதை புரிந்து கொள்ளணும். ஸோ சங்கீத புத்தகங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய உணர்வுகளை தேவனுக்கு முன்பாக கொட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். ரியலாக பேசுவான். அதுதான் சங்கீத புத்தகம். ஆண்டவரே எங்கே போனீங்க? இங்கே தானே இருந்தீங்க. எத்தனை பேர் என்னை திட்டிட்டு போகிறான், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா, எங்கே போகிறீங்க அப்படி. அதாவது ஒரு கடவுள்கிட்ட நம்ம அப்படிலாம் பேசுவோமான்னு தெரில. புது உடன்படிக்கையின் வெளிப்பாடு வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனால் தாவீது இந்த புது உடன்படிக்கைன்னு ஒன்று இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவன் வாழ்ந்தான். அவன் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறான். அப்படி கடவுளோடு அவன் பேசுவான், மனசை திறந்து சொல்லுவான் எல்லாமே. அப்புறம் திடீர்னு சொல்லுவான், இல்லை நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க, நான் என் மனக்கலக்கத்தில் சொல்லிட்டேன் அப்படிமா. அவ்வளோ ஒரு மனுஷன் கடவுளுக்கு முன்னாடி தன்னுடைய உணர்வுகளெல்லாம் திறந்து வைக்கிற ஒரு அற்புதமான புத்தகம் இது. ஸோ சங்கீதத்தை வாசிக்கும் போது ஒரு எமோஷனல் ஹீலிங் நடக்கும். இது இப்போ நீங்கள் புரிஞ்சிடாமலே நீங்கள் வாசித்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் பேசுகிறது டெக்னிக்கலாக சொல்கிறேன். நான் நம்ம எல்லாருக்குன்னா லைட்டு போட்டால் எரியுதா அப்படி போயிருமே தவிர, இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி ஒயரிங், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். நல்லது தான். ஆனால் நான் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சங்கீதம்ங்கிறது உங்கள் உணர்வுகளெல்லாம் ஹீல் பண்ணக்கூடிய தன்மைகள் இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் இரவு நேரங்களில் மற்ற நேரத்துலலாம் அந்த சங்கீதங்களை எடுத்து வாசிக்கும் போது நம்ம போலயே ஒரு ஆள் புலம்புன மாதிரி இருக்கும். நம்ம போலயே ஒரு ஆள் பேசின மாதிரி இருக்கும். உன்னை போல் ஒருவன் அப்படின்னு உங்கள் யாரையோ பார்ப்பீங்க நீங்கள், அந்த மாதிரி இருக்கும் சங்கீதத்தில். அதனால தான் நிறைய பேருக்கு சங்கீதம்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். படிக்கலாம், இட்ஸ் ஒண்டர்ஃபுல் புக். அது மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது. இந்த நீதிமொழிகளுக்கு வரும்பொழுது இது பார்த்திங்கன்னா இது வேறு. இது 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 நிறைய பேர் இந்த பக்கம் வரமாட்டாங்க, ஆனால் இந்த பக்கம் வரணும். நீதிமொழிகளை எடுத்து படிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது ஞானத்தின் ஆவியை அல்லது அறிவின் ஆவியை உங்களுக்குள் ஊற்றி
ஒரு டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷனால் அவங்க வாழ்க்கையை நிரப்பி உங்கள் வாழ்க்கையே ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை தேவன் இந்த புத்தகத்துக்குள்ளே ஊற்றி வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் இந்த வேத புத்தகத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தை குறித்து சொன்ன காரியத்தெல்லாம் நீங்கள் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. சிலர் இதை ஒரு மருந்து பாட்டில் மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் அ மெடிசன் பாட்டில். நீங்கள் அதை திறக்கும் போது அதில் இருக்கிற தன்மைகள் உங்களை போய் என்ன பண்ண ஆரம்பிக்குது? சுகமாக்க ஆரம்பிக்குது. ஹீலிங் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்குள்ள உங்களை சுகமாக்குற தன்மை இருக்கு. அதனால தான் நம்ம படிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வசனம் என்னை குணமாக்கும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல ப்ரீச் பண்ணுறேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்லட்டுமா? சிலர் எழுந்து போகும்போது அந்த நோய் எங்கே இருக்குன்னே தெரியாது, அப்படி சுகமாயிடும். இங்கே இருந்தாலும் சரி, ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி. என்னங்க, அன்னைக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, அவங்க மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அவங்கள கூப்பிட்டு பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டேன், காணுமியான்ட்டு பாட்டி ஏதோ காணும் போல் சுருக்கு போய் யாரும் எடுத்தாங்களா, எங்கே போட்டிங்களா பாட்டின்னா, இல்லை இங்கே கட்டி இருந்தது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. என்ன பாட்டி பைய காணுங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், சும்மா இல்லை பாருங்கள், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த காணக்கூடிய இந்த உலகத்தில் என்ன இருக்கோ இதையே பார்த்து வளர்ந்துடுறோம் பாருங்கள். தேவன் அற்புதமான தேவன். இந்த காலையில் நீங்கள் ஏதோ சும்மா உட்காரல, நீ காலையில் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய வசனங்களை கேட்கும்போது நீங்கள் வந்திருக்கீங்க. அது அழியாத வித்து. வித்து விழுதுன்னா என்ன அர்த்தம்? முளை கிளம்ப போதுன்னு அர்த்தம், முளைக்க போதுன்னு அர்த்தம். ஆமென். அது சுகமாக இருக்கலாம், அது செழிப்பாக இருக்கலாம், அது ஒரு தரிசனமாக இருக்கலாம், அது வாட் எவர் பி. அது வருதுனாலே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வருகிறது என்றால் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, அந்த மாதிரி ஒரு மனதோட நம்ம நிறைய நேரம் ரிசீவ் பண்ணுறதுனால அது சாதாரணமாக போயிடுது. ஆனால் நான் சொல்கிறேன், நடக்கும். இன்னைக்கு காலையில் வசனத்தினுடைய வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையின் மேன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இந்த நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா விஸ்டம், எல்லாம் சொல்லுங்கள், விஸ்டம் ஒரு ஞான பெட்டகமாக அது இருக்கிறது. ஒரு செல்வந்தர் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இந்த புத்தகத்தை தினமும் வாசித்தேன். 5 ஆண்டுகள் நீதிமொழிகளை திரும்ப திரும்ப வாசித்து இதில் இருக்கிற விஸ்டம் பிரின்சிபிள்ஸை என் வாழ்க்கையில் ஆக்டிவேட் பண்ணி இன்னைக்கு உலகத்தில் செல்வந்தரான நிலையில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது காரணம் இந்த புத்தகம் அப்படி சொல்கிறார். ஏகப்பட்ட ஞான காரியங்கள் இதுக்குள்ளே கொட்டப்பட்டு கிடக்கிறது. இதில் என்ன தெரியுமா, நான் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தீர்க்கதரிசி இப்படி ரொம்ப வேதனையாக சொல்லுவார். என் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியாவில் படிக்கிறோம், என் மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அப்போ எழுதி கொடுத்துருக்கிறார். எதை? அவருடைய மகத்துவத்தை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் இதனுடைய மேன்மையை, இதுக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியலை, இதுக்குள்ளே இருக்கிற ஜீவனை அனுபவியாமல் கையில் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு உங்கள் கையில் இருக்கிற பைபிளை நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு, அவருக்கும் எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் எடுத்த நீங்கள் என்ன ஆனீங்கன்னு பார்க்குறாரு. எடுத்து உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதே இல்லை, எனக்கும் ஒரு காப்பி கிடைக்குமா, நானும் அங்கே வரலாமான்னு கேட்க ஆரம்பிச்சிருவார். ஆமென். இந்த பாருங்கள், ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இந்த கத்தோலிக்க மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், திருவிவிலியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த வசனம் எப்படி வருதுன்னா,
என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை யாருக்கோ என்று எண்ணினார்கள் அப்படின்ற. இந்த அந்நிய காரியம்னா அந்நியன் மாதிரி ஆயிடுது நமக்கு. அது என்ன அந்நிய காரியம் அப்படிங்கிற மாதிரி யோசித்துடுறோம். அப்படி அதில் எப்படி வருதுன்னா, யாருக்கோ என்று எண்ணினார்கள். யாருக்கோன்னு நினைக்கிற வரைக்கும் பெரிய மாற்றம் வராது. இது எனக்காக எழுதப்பட்டிருக்குது, உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ரிட்டன் ஃபார் அஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆமென். எனக்காக எழுதப்பட்டிருக்கு. அப்படியா? நிஜமா? அது உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கா? ஐயோ, இது உங்கள் கையில் வந்து கிடைச்ச வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கே வருமா? ஐயோ, சில பேர் தங்க வாழ்நாளே இதில் செலவு பண்ணிட்டாங்க, உயிரையே கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ தடைகளை மீறி தான் நம்ம கையில் இது கிடச்சிருக்கு. ஆனால் இதை சண்டே காலையில் 2 தட்டு தட்டி அப்படின்னு எடுத்து தூசியை தட்டி தான் சிலர் என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு வராங்க. ஒரு மேரேஜ் திருமண நாள், ஒரு போதகர் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தாங்க வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக. அப்போ சாப்பாடெலாம் அவருக்கு பரிமாறிக்கிறாங்க. சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா, அதாவது வெள்ளி கரண்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. வெள்ளி கரண்டியை காணும். பாஸ்டரும் போயிட்டார். இவங்களுக்கு என்னடா, பாஸ்டர் வந்து வந்தார், சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் எதை காணும்? வெள்ளி கரண்டியை காணுமே, கேட்கவும் முடியல, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சு ஆச்சா அடுத்த திருமண நாளே வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அப்போது இவங்க அப்படி பேசும்போது பாருங்கள், அந்த டைமில் காணாமல் போன இது இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார். எடுத்து வந்தால் அவங்க வாசிக்கிற பைபிளுக்குள்ளே தான் வச்சுருக்கிறார் வெள்ளி கரண்டியை. இஸ் 1 இயர் ஆகுது அதுகளை அதை திறந்து. இது வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லலாம். ஆனால் கூட சிலர் ரொம்ப வளர்ந்துட்டு அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால இப்போ ஒன்றும் இதை எடுத்து ஒன்றும் பெருசாக படிக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், வேதத்தோடு செலவு பண்ணாத அளவுக்கு பெரிய கிருபையில் போயிடாதீங்க. அந்த மாதிரி கிருபையெல்லாம் நாங்கள் நம்புறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? படிக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். கடவுளுடைய பிரசன்னத்தில் ஆக்டிவேட் பண்ணுற பெரிய பெரிய சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவேட் பண்ணுற தேவ மனிதர்களை எல்லாம் நான் கவனிக்கிறேன். டாக்டர் பில் ஜான்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். பில் ஜான்சன் அவர் நிறைய சூப்பர் நேச்சுரல்ஸ் மிரக்கிள் அவங்க சபையில் நடக்குது. அவர் சொல்கிறாரு, நான் உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்கும்போது நான் வாசித்த அந்த பகுதியிலிருந்து தேவன் என்னோடு கூட என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? பேச ஆரம்பிக்கிறார். பாருங்க, இந்த புத்தகம் வந்து பேசுகிற ஒரு புத்தகம். எத்தனை பேருக்கிட்ட அது பேசியிருக்குது? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட பேசியிருக்கா இந்த புத்தகம்? என் வாழ்க்கையை ஒரு நாள் இந்த புத்தகம் மாத்துச்சு. ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார், அதுவும் கரெக்டாக பாருங்கள், நீங்கள் நீதிமொழிகள்லாம் எடுத்துருக்கிறேன், நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் வாசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் பாம்பேல இருந்தப்போ நானும் சரி வாசிக்குமே நான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு டைம் நான் திறந்து வாசிக்க ஆரம்பித்த போது அதனுடைய முதல் வரி என் வாழ்க்கையை தொட்டுச்சு. அந்த முதல் வரி என்னென்னா, என் மகனே அப்படின்னு ஆரம்பிக்கும் பாருங்கள். அதான் ஃபஸ்ட் லைன். எப்போ இந்த முதல் லைனை நான் வாசித்தனோ அதுக்கப்புறம் என்னால் உள்ளே போகவே முடியல. ஏதோ ஒன்று இனம் புரியாத ஒரு உணர்வு என்ன அன்றைக்கி தொட்டதை நான் உணர்ந்தேன். அதை வந்து ஒரு வேர்டாக என்னால் படிக்க முடியல. அன்றைக்கி நான் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது யாரோ என்ன கூப்பிட்டது மாதிரியே இருந்தது, மகனேன்னு கூட்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு தகப்பன் இல்லாமல் நான் வளர்ந்து வந்திருக்கிறதுனால அந்த சத்தத்தை நான் கேட்டதே கிடையாது. ஒரு அப்பா என்னை பார்த்து மகனேன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம்
கடவுள் அவருடைய வசனத்தின் மூலம் எனக்கு அந்த தொனியை அனுப்பினதை நான் என் வாழ்க்கையில் உணர்ந்தேன். நான் சொல்கிறேன், அன்று மாலை தான் என் வாழ்க்கையின் திருப்பங்கள் துவங்கின ஒரு மாலையாக அது இருக்கிறது. அப்போது அதுதான் சேஞ்சாக இருந்தது. அப்போ நான் நம்புகிறேன், அன்னையிலேருந்து எனக்கு ஒன்று தெரியும். ரொம்ப பெரிய தியாலஜி, பெரிய பெரிய காரியங்கள்லாம் எனக்கு ஒன்றும் புரியாட்டா கூட அன்னையிலேருந்து எனக்கு என் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று எனக்கு தெரியும். இந்த பைபிளை நான் வாசிக்கும் போது கடவுள் என் கூட பேசுவார் அப்படின்ட்டு. கடவுள் பேசுவதற்கு பைபிள் மட்டும்தான் ஒரே வழிமுறை அப்படி நான் சொல்ல இன்னைக்கு காலையில் அப்படி சொல்ல நான் நோ. பைபிள் இல்லாத காலம் இருந்தது, பைபிள் இல்லாத போதும் கடவுள் பேசுகிறாரு. கடவுள் பேசுகிறதுக்கு பல வழி இருக்குதுங்க, அது நான் நம்புகிறேன். கனவுகள் மூலம், சொப்பனங்கள் மூலம், இயற்கையின் மூலம், ஒரு நபர்கள் மூலம், பல்வேறு விதத்தில் அவர் உங்கள் கூட என்ன பண்ணலாம், பேசலாம். ஒரு விளம்பர பலகை மூலம் கூட பேசுவார். இன்னும் நான் அவர் சத்தத்தை பல விதத்தில் கேட்டிருக்கிறேன். ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட பேசியிருக்கிறார். உங்களால் ஏற்றுக்க முடியாது பார்த்தீங்களா நிறைய பேர். அதுலேயே வருது பாருங்களேன், திரைக்கதை வசனம். கல்லறி கன்ஃபார்ம் தானா? ஆமாம், நிறைய விதத்தில் பேசியிருக்கிறார். ஆண்டவர் எது மூலனாலும் பேசுவார். அதுக்கு இதுதான் இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் த பெஸ்ட் ஒரு 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 சிறந்த முறை ஒன்று இருக்கும்னா அது தேவன் அவருடைய வசனத்தின் மூலம் அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இப்போ நான் இன்றைக்கி பேசுகிறது என்னென்னா, இப்படி ஒரு நல்ல அனுபவத்தை நீங்கள் தவற விடக்கூடாதுங்கிறதுக்காக பேசுகிறேன். வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, ரொம்ப பிஸியான ஆட்கள் இருக்கிறீங்க, நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இது தேவை. ஆமென். இதை கொஞ்சம் திறந்து வச்சு கொஞ்சம் படிங்க, கொஞ்சம் நேரத்தை அதுக்காக என்ன பண்ணுங்க, ஒதுக்குங்க. இந்த பொடி லெட்டர் உள்ள பைபிள்லாம் சில நேரம் 2 பேஜுக்கு மேலே உங்களால் படிக்க முடியாது. படிக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பெரிய லெட்டர் உள்ள பைபிள்லாம் என்ன பண்ணுங்க, வாங்குங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகுமேனா சாரி வாங்காதீங்க, இல்லை ஒரு பேண்ட் ஷர்ட்டை வாங்காதீங்க, முதல்ல போய் இதை வாங்க. சில பேர் பைபிளை பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை அவங்கள காப்பாற்றுங்கிறது இல்லை, அந்த பைபிளையே காப்பாற்றணும். அது அப்படியே இருக்கும் ஒரு மாதிரி. அதெல்லாம் இதாக உயிர் தரும், இப்போ இதுவே உயிரட்டு போய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பைபிளே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது பாருங்கள். நல்ல ஒரு பைபிள் வாங்குங்க, இதெல்லாம் படிங்க, உட்காந்து தேவனுடைய வசனங்களை வாசிக்க ஆரம்பிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் ரீடிங் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக வந்த மாதிரி தான் இருக்கும். நேற்றுக்கு கூட தம்பி என்கிட்ட கேட்டாங்க, பைபிளை நான் ஆழமாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், முதல்ல இன்ஃபர்மேஷனாக தான் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய இந்த இன்ஃபர்மேஷன் ரெவலேஷனாக மாற ஆரம்பிக்கும். இன்ஃபர்மேஷன் டு ரெவலேஷன். ஆமென். இந்த 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 அறிவு வெளிப்பாடாக மாற ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், அறிவு வெளிப்பாடாக மாற ஆரம்பிக்கும். ஸோ பாலுக்கு ஒரு முறை பால் சவுல் பவுலாக மாறினார. அவர் ஒரே ஒரு நாள் இயேசுவின் பிரசன்னம் அவரை தொட்ட உடனே அவருக்கு பைபிள் எல்லாம் வெளிப்பாடெல்லாம் வந்துடுச்சு. வெளிப்பாடு எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அவர் அதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் நல்லா படித்து வச்சிருந்தார். ஆனால் அறிவு மட்டும் இருந்தது, என்ன இல்லை, there is no revelation. ஆனால் தமஸ்கு வீதியிலே அந்த பயணத்தில் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இயேசுவினால் அவர் சந்திக்கப்படுகிறார். சந்திக்கப்பட்ட உடனே இப்போ என்ன நடக்குது, பழைய ஏற்பாட்டில் வாசித்த எல்லாத்துமே கிறிஸ்து அப்படிங்கிற வெளிப்பாடு அவருக்கு வர ஆரம்பிக்குது. ஆமென். அந்த அந்த ஆசரிப்பு கூடாரம் யாரு, கிறிஸ்து. அந்த கண்மலை யாரு, கிறிஸ்து. எல்லாமே கிறிஸ்துங்கிறது அவருக்கு தெரிய வருது. அவர் தான் அந்த சிருஷ்டிகர், அவர் தான்ங்கிறது வருது. அப்போ முதல்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இதான் படிக்கணுமா, ஒன்றுமே புரிய மாட்டேங்க. சில புக்கெலாம் நீங்கள் எடுத்த உடனே திறந்தீங்கன்னா அப்புறம் மூடிடுவீங்க. இப்போ லேவியராகமெல்லாம் யார் எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? சிலர்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் முடிச்சிருக்கவே மாட்டேன்.
என்னங்க ஒரே பழி, கசாப்பு கடை, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை வெட்டி, இதை கழுவு, இதை சுத்தம் பண்ணு, இது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய நேரம். சில புத்தகங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில, திருப்பி சொல்கிறேன். இது உங்கள் அறிவை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த புத்தகம் செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். உங்கள் அறிவை தாண்டி சில காரியத்தை இது என்ன பண்ண ஆரம்பிக்கும், செய்ய ஆரம்பிக்கும். இது முதல். அடுத்தது, இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, அந்த இன்ஃபர்மேஷன் பூரா எதா மாற ஆரம்பிக்கும், ரெவலேஷனாக மாற ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், ரெவலேஷன். அப்போது நீங்கள் வசனத்தால் நிரம்பாமல் ரெவலேஷனே வராது. வசனத்தினால் நீங்கள் நிரம்பிடுறீங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் ஹோலி ஸ்பிரிட் அந்த ஸ்கிரிப்சர் அப்படியே திறப்பார் உங்களுக்காக. ஓஹோ, அதான் இதான்ப்பா அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஆமென். இயேசு பாருங்க, அந்த எம்மாவூர் சீசர்கள் அந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட அவரும் நடந்துட்டு போகிறாரு. நடந்து போகும்போது வேத வாக்கியங்களை அவர் நமக்கு விவரித்து சொன்னபோது நம் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா, அப்படி பேசுகிறாங்க. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் இருந்திருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சொல்லும்போது ஏதாவது ஒரு வெளிப்பாட்டை பெறவே முடியும் பாருங்கள். அப்போ நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரொம்ப பிஸியான நாட்கள் ஷெடியூல் நம்ம போயிட்டு ஸ்கிரிப்சருக்கான ஒரு இடத்தை நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், தவற விட்டுருதோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நல்ல டிசிஷன் எடுங்க. இந்த வருஷமே நம்மளை கொஞ்சம் நல்ல டிசிப்ளின் பண்ணுற ஒரு வருஷமாக, ஒழுங்குபடுத்துகிற வருஷமாக இருந்துச்சுன்னா சூப்பராக மாறிடும் எல்லாமே. ஆமென். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ரீட் ஸ்கிரிப்சர். ஆமென். தெரியுதோ தெரியலையோ என்ன பண்ணுங்க, வாசிக்க ஆரம்பிங்க. சிலர் இது எப்படி வாசிக்கணும் நிறைய கேட்பாங்க. சிலர் எப்படி படிப்பாங்கன்னா, ஆரம்ப நாட்களில் ஏதாவது ஒரு சூழல் வரும், ஆண்டவரே நல்ல வசனமாக வரட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே புரட்டி யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் ரெடி பண்ணி திருப்பி நீயும் அந்தபடியே செய். இது தப்பாக வருது. அப்புறம் அழிச்சு பிடிச்சி எதனாலும் மூணாவது வாட்டி செய்கிறதை சீக்கிரமாய் செய். ஐயோ இன்னைக்கு நாளே சரியில்லை, வந்த வசனம் பூரா தப்பா வந்துடுது. இப்படிலாம் ஆயிடுது கொஞ்சம் பேருக்கு. அப்படி இல்லை பாருங்க, கிரமமாக வாசிங்க. இப்பெல்லாம் படிக்கக்கூடாதுலாம் கிடையாது, இடையில திறந்து வாசிங்க. ஊடையில் சில ஊடையிலேருந்து படிக்கலாமா. முன்னாடிலாம் எனக்கு எப்படி தெரியுமா, ஏதாவது ஒரு அதிகாரம் படிக்கணும் ஆசையாக இருக்கும், ஊடையிலெல்லாம் நீ போய் படிக்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கு ஒரு சட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. இஷ்டத்துக்கு சடாரன் நீ போயிருவியா நீ. இந்த மதம் நமக்கு என்னெல்லாம் போட்டு வச்சுருந்து பாருங்க. இடையிலாம் போய் படிச்சிடக்கூடாது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு அப்படியே படிச்சுட்டே போகிறது. ஆனால் அப்படி இல்லை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பகுதியை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆனால் கிரமமாக படிங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இதில் ஒரு 2 அதிகாரம் வாசித்தீங்கன்னா இதில் ஒரு 2 அதிகாரம் என்ன பண்ணுங்க, வாசிங்க. இப்படி கிரமமாக படிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் பைபிள் கொடுத்து அவங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரம் அதை ரீட் பண்ண வைங்க. இல்லை ஃபேமிலியாக உட்காந்து ரீட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இப்போ சில விஷயம், அந்த விஷயத்தில் விஷயம் இருக்குது அப்படிங்கிறத விட அதை செய்யும்போது உங்கள் மனோபாவத்திலையும் உங்களுடைய வேல்யூ சிஸ்டத்துலேயும் ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு நீங்கள் வாங்க, தவற விடக்கூடாது, சரியான விதத்தில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அது ஒரு ரிலீஜியஸாக என்னங்க அது என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் இந்த ஒழுங்காக வர்றதுங்கிறது ஒரு மனோபாவத்தை காட்டும். என்ன மனோபாவம்னா, என் வாழ்க்கையில் தேவன் பிரதானமான ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது அதை காட்டுது. ஆமென். இப்போ கிவிங் டைட்ஸ் அது சொல்கிறோம், கொடுங்க அப்படின்னு. நீங்கள் ஏதோ பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இல்லை.
அது எதை காட்டுதுன்னா, என் ஆசீர்வாதங்கிறது என் உழைப்புனால வரலங்க, என் ஆசீர்வாதம் தேவனால வந்துச்சு அப்படின்னு நம்புற ஒவ்வொருத்தரும் அதை கொடுக்குறாங்க. இவ்வளோதான் மேட்ரு. அப்போ இப்போ ஆசீர்வாதம் எதனால வருது? நீங்க பணம் கொடுத்ததுனால கடவுள் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு, அப்படி இல்லை. ஆசீர்வாதம் என்ன பைசா கொடுத்தா வாங்குறீங்க? அப்படி கிடையாது. ஆனால் அதை பண்ணும்போது இன்னொன்று பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இன்னும் சொல்லாமல் சில விஷயத்த சொல்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்கள், சொல்லாமல் சொல்கிறோம். சொல்லாமல் என்ன சொல்கிறோன்னா, இது என் சாமர்த்தியம், என் கைபலன்னு இதனை கொண்டு வரல, இதை கொடுத்தது நீங்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். யூ பிலீவ் த கவர்னன்ட். நீங்கள் உடன்படிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்புறீங்க. அது மாதிரி தான் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையாண்டை போகும்போது நீங்கள் சொல்லாமல் ஒன்று சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என் அறிவு, என் அனுபவம் போதாது, உங்ககிட்ட இருந்து ஒரு வழி நடத்துதல் எனக்கு தேவை. தட் இஸ் அ திங்ஸ். பைபிள் படிக்கலைன்னா அவ்வளோதான், உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அப்படி இல்லை. வேதத்தோடு நேரம் செலவு பண்ணாத போது நான் சொல்லாமல் ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா? நமக்கு தெரியாததா அப்படி அப்படி வாழ்கிறேன் நான். ஆனால் நான் என்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து ஆண்டவரே அப்படின்னு நான் உட்கார்றேனோ, அன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னை ஹம்பிள் பண்ணுறேன். என்ன ஹம்பிள் பண்ணுறேன்னா, உங்கள் ஆவி இன்னைக்கு அசைவாடி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால் காலையில் நான் இட்லி சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், பூரி சாப்பிட்டேன், தேங்க் காட். ஆனால் அதனால் நான் பிழைக்க போகிறது இல்லை. என் சரீரம் வேணால் அதனால் பிழைக்கும். ஆனால் மனுஷன், நான், என் ஆவி, என் ஆத்துமா பிழைக்கணும்னா ஒன்றே ஒன்று, உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினால் நான் பிழைப்பேன். ஆமென். ஸோ ஐ நீட் விஸ்டம். ஞானத்தின் தேவையை ஒரு மனிதன் உணர்கிறான் என்றால் அவன் தேவனுடைய வாக்கியங்கள் என்றே அவன் செல்ல ஆரம்பிக்கிறான். அப்போது நம்ம இதை வேறு ஆங்கிளில் பார்த்துருக்கணும். இவ்வளோ நாள் பைபிள் படிச்சியா, ஜெபம் செய்தீர்களா, ஊழியம் செய்தீர்களா, தசமபாகம் கொடுத்தீர்களா, இதே இருக்கும் பாருங்கள். ஏதோ ஒரு 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 கட்டளையாக கேட்ட மாதிரியே இருக்கும். நம்மளும் புரியுதோ புரியலையோ ஏதோ பண்ணுவோம். ஆனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இதை நம்ம செய்ய அழைக்கப்படுறோம். இது எப்படின்னா, அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மனோபாவம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கை இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்குது. இப்போ அதான் சொல்லணும், ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக வர்றதுங்கிறது எதை காட்டுது? நான் தனித்து இருக்க அழைக்கப்பட்டால் கிடையாது, நான் ஒன்றாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஐ நீட் அ கம்யூனிட்டி. தேவன் உருவாக்குன ஒரு கம்யூனிட்டி எனக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிலர்லாம் இப்போ வராத போது என்ன சொல்கிறேன், நானே நம்மளே அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். வரும்போது ஒன்று சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே பாருங்களேன், ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், ஒரு ரிலீஜியஸ் ஆக்ட் அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு மனோபாவம் இருக்கிறது, அந்த ஆட்டிடியூட் ஒன்று இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் ஒன்று இருக்குது. அதுதான் அதில் முக்கியமானது. தேவன் அதை தான் பார்க்குறாரு. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? அப்போ வேதத்தை நான் வாசிக்கிறேன் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நான் வரும்போது ஒன்றை நான் சொல்கிறேன், ஒன்றை டிக்ளேர் பண்ணுறேன். என்ன டிக்ளேர் பண்ண தெரியுமா? எனக்கு இருக்கிற அறிவு, ஞானம், அனுபவம் இதெல்லாம் எனக்கு போதாது, எனக்கு தேவன்கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை தேவை. ஆமென். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளான ஆள் வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவர் பிஸ்னஸ் மேகசின் படித்தாரா படிக்கலன்னு தெரியாது, ஆனால் தேவ வார்த்தையை படிக்கிறதுனாலே பெரிய வெற்றியை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமென். பிஸ்னஸ் மேகசின் படிக்கலாம். நானே நிறைய பிஸ்னஸ் மேகசின்லாம் படிக்கிறேன், நிறைய பிஸ்னஸ் புக்ஸஸ் படிக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு உணர்வை கூட எனக்கு கடவுளுடைய வார்த்தை தான் தந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் நீதிமொழியில் வாசித்தே இருக்கும்போது தான் எனக்கு சில காரியங்கள் தெரிய ஆரம்பிச்சது. இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குதுன்னா அது ஞானம். எல்லாம் சொல்லுங்கள், விஸ்டம். விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங்ஸ். எத்தனையோ காரியம் முக்கியம், அதில் ஞானம் ஒன்று அப்படி கிடையாது, ஞானமே முக்கியம். விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங்ஸ். ஞானமே முக்கியம். அப்போ நம்ம எடுத்தோம் பாருங்கள் அந்த அதிகாரம், அதை அப்படி திறந்து வைங்க. அதை நோக்கி தான் நான் 24
24:3 வாசிக்கிறேன். வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகர் ஆனால் ஜெயம் கிடைக்கும். அதாவது இந்த நீதிமொழிகளை படிக்க 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 எனக்கு ஒன்று தோணுச்சு, வாழ்க்கையில் பிரதானமானது ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு பேர் ஞானம். ஆமென். ஐ நீட் விஸ்டம். இங்கே போட்டிருக்கு பாருங்க, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் சபையாக இருக்கலாம், அதை கட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் விஸ்டம். உங்கள் தொழில், உங்கள் குடும்பம், உங்கள் உறவுகள், உங்கள் வாழ்க்கையின் எந்த காரியமாக இருக்கலாம், அது கட்டி எழுப்பணுமா, அதுக்கு தேவை ஞானம். தேவை இருப்பதினால் ஒன்று நடக்கிறது இல்லைங்க. சில பேர் எனக்கு தேவை இருக்கு, தேவை இருக்கிறதுனால தேவை சந்திக்கப்பட்டுருமா? இல்லை. தேவை இருக்கிறதுனாலே தேவை என்ன பண்றது இல்லை, சந்திக்கப்படுறதே இல்லை. ஞானம் இருக்கும் பொழுது அதன் அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்பப்படும். எல்லாம் சொல்லுங்க, என் அறைகளை நிரப்பக்கூடிய ஒன்று இருக்கிறது, அது அறிவு. எப்படி போட்டிருக்கு பாருங்க, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். இல்லைங்க, எனக்கு தேவை இருக்கு அதனால என் வாழ்க்கை நிரம்பிடும், அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நீடு இருக்கிறதுனாலே நீடு சந்திக்கப்படும், அப்படி இல்லைங்க. அறிவினாலே அதன் அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அறிவினாலே. இதில் வந்து வேற வேற வார்த்தைகள் இருக்கு. ஞானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, விவேகம், அங்கே பாருங்க விவேகம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அறிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான அர்த்தத்தை அது கொண்டு வருது. விஸ்டம் மீன்ஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அறிவுங்கிறது இன்ஃபர்மேஷன், ஞானம்ங்கிறது அப்ளிகேஷன். அதாவது ஒன்றை அறிந்திருக்கிறது அப்படிங்கிறது வேற, அதை செயல்படுத்தி பார்ப்பது என்பது வேறே. ஞானம்ங்கிறது உங்கள் அறிவை எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஞானம். நிறைய பேர் அறிவாளிகளாக இருப்பாங்க, ஆனால் என்னவா இருக்க மாட்டாங்க, ஞானவான்களாக இருக்க மாட்டாங்க. சொல்கிறதுலாம் கரெக்டு, ஆனால் டைமிங் தப்பு. சொன்னது கரெக்டு, இப்படி சொன்னங்க, அப்படி நீங்கள் சொன்னது கரெக்டுங்க, ஆனால் டைமிங்கு மிஸ், தப்பான இடத்துல சொல்லிட்டீங்க. ஆனால் ஞானம் உங்களுக்கு இருக்கும் பொழுது அறிவை எப்படி பயன்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல இருக்கிற உங்கள் வாழ்க்கை இப்போ இருக்கிறத விட சூப்பராக மாறுறதுக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு காலையில் பேசிகிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, இப்போ இருக்கிறத விட என்னுடைய அறிவு விவேகம் ஞானம் பெருகுச்சுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நிரம்ப ஆரம்பிக்கும். தட் இஸ் த கீ, தட் இஸ் த கீ. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, போய் ஒரு சட்டையை வாங்குங்க அப்படிங்கிறத விட போய் ஒரு நல்ல புத்தகத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆமே, பை எ புக். இன்னைக்கு இப்படி ஒரு சபையை நடத்தவும், ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் போய் பேசுகிற ஒரு நபராகவும், வெளிநாடுகளுக்கும் இந்தியாவிலையும் வேறு எங்கே போனாலும் மக்கள் இன்னைக்கு பணம் கட்டி நம்முடைய கான்ஃபரன்ஸுக்கு வந்து உட்கார்றாங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் தேடின ஒன்றே ஒன்று அறிவும் ஞானமும் தான். அது இன்னைக்கு செல்வத்தை கொண்டு வர ஆரம்பிக்குது, அது இன்னைக்கு எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் பாருங்க, சிலரை நான் பார்த்துருக்கிறேன், எதையுமே கற்றுக்கொள்றதே கிடையாது. கடைசியாமா 12th முடிஞ்சில, எக்ஸாம் முடிஞ்சில, காலேஜ், அதோட அதுக்கப்புறம் எதையுமே கற்றுக்கிட்டதே கிடையாது.
புக்கை தூக்கி பைய தூக்கி தூர போட்டு, இதுவரை இருந்த துன்பம் இல்லை இனி என்றுமே ஆனந்தம். கடைசியா பேனாவை எப்போ வச்சிங்க? அது சம்பளம் வாங்கும்போது கையெழுத்து போடும்ல, அதான். பேனா யூஸு, பேப்பர் யூஸு, கடைசியாக ஒன்றும் படித்தது எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு நீங்கள் சிலர் பைபிள் படிக்காது மட்டும் இல்லை, எதையும் படிக்கிறது இல்லை, அதில் பைபிளும் படிக்கிறது இல்லை. எதையும் படிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, அதனால் பைபிளையும் படிக்கிறது இல்லை. அப்படி தான் ஆயிடுச்சே தவிர, நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன்ட்டுமா உங்களுக்கு, கற்றுக்கொள்கிறவர்கள் வளர்ச்சி பாதையில் செல்லுகிறார்கள். லேர்னர்ஸ் ஆர் லீடர்ஸ். நீங்கள் இந்த சபையில் சும்மா அப்படியே ஏதோ உட்காந்துட்டு போயிடக்கூடாது. பாருங்கள், உங்களுக்குள்ளே சில தேவையை நீங்கள் உணரணும். உங்களுக்குள்ளே ஒரு தேடல் ஒன்று உதயமாகணும். அது என்னன்னா, என் ஞானம், என் அறிவு, என் விவேகம் எல்லாம் பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆமென். முக்கியமாக கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த அறிவையும் ஞானத்தையும் நீங்கள் பெற முடியும். இப்போ நான் இதில் தான் பேசுகிறேன். எப்படி வேதாகம அடிப்படையில் ஒரு தொழிலை செய்யணும் பிரசங்கம் பண்ணுறேன் நான். எப்படி வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பணும், எப்படி வேதாகமத்தின் அடிப்படையில் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியும். இந்த அறிவு உங்களுக்கு வந்தால் தான் சொல்யூஷன் வரும். இந்த விஸ்டத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் மாற்றம் உங்களுக்கு வரும். அப்போ ஜெபம் பண்ண பண்ணுறீங்களா பிரதர்? ஒரே ஒரு ஜெபம் எல்லாம் தீர்ற மாதிரி பண்ண மாட்டிங்களா அப்படி கேட்குறாங்க நிறைய பேர். பண்ணியிருக்கிறோமே, நிறைய பேருக்கு தீர்ந்துருக்க. அடுத்த வாரமும் அடுத்தால புது பிரச்சனையோடு வந்திருப்பாங்களா? அன்றைக்கி ஜெபம் பண்ணிங்க, தீர்ந்துட்டு இப்போ இன்னொரு 4 புதுசாக வந்திருக்கலாம். அதுக்கு ஒரு ஜெபம், சரி அதுக்கும் ஜெபம் பண்ணுவோம், அது தீர்ந்துடுச்சு. இப்போ அடுத்தாலும் புதுசாக வந்திருக்கலாம். அப்போ தான் ஆண்டவர் புரிய வைச்சாரு, எப்பா இவங்களுக்கு வெறும் ஜெபம் மட்டும் பண்ணால் வேலைக்கு ஆகாது, ஞானம் அது உள்ளே போச்சுன்னா பிரச்சனையே வராது. அப்புறம் தான் நான் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். இதுகள் மக்களுக்கு வெறும் ஜெபம் பண்ணி அனுப்புறதுனால ஒன்றும் பெருசாக இல்லை. ஜெபம் பண்ணலாம், முடிஞ்சோடனே ஜெபம் பண்ணுறேன்னா இல்லையா, ஜெபம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கூட பண்ணுறேன், எல்லாம் பண்ணலாம். ஆனால் விஸ்டம் வந்துச்சுன்னா உங்கள் வீடு கட்டப்படும். விஸ்டம் வந்துச்சுன்னா உங்கள் தொழில் கட்டப்படும். விஸ்டம் வந்துச்சுன்னா உங்கள் வருமானமே பெருக ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கிறதுங்கிறது கட்டாயமாக செய்கிற ஒரு காரியம், அதனால் நடந்துருது. யார் வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க தெரியுமா? கல்லூரிக்கு பிறகும் ஸ்கூலுக்கு பிறகும் வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு போகிறாங்க பாருங்க, அவங்க தான் பல மடங்கு வெற்றிகளை பார்க்குறாங்க. எனக்குலாம் பாருங்கள் 24 மணி நேரம் அது பெரிய வரம்ங்கிறதே உங்களுக்கு தெரியல. அது மிகப்பெரிய ட்ரெஷர். மணி இஸ் த பிக்கஸ்ட் கமாடிட்டி. மிகப்பெரிய உங்ககிட்ட இருக்கிற ஒரு மூலதனம் என்பது டைம். நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு மூலதனம். அது நிறைய பேருக்கு தெரியாது பாருங்க. அவங்களுக்கு இந்த டைம் போகவே மாட்டேங்குது, இதை எப்படி போக்குறதுன்னே தெரியல, எப்படி வாழ்றாங்க பாருங்க. இல்லைங்க, நோ 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 நோ. ஆனால் வாழ்க்கையில் பெரிய விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும், அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது வரலையே, இது வரலையே. நான் சொல்கிறேன், உங்களுக்கு அறிவு வந்ததுன்னா உங்கள் அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்ப ஆரம்பிக்கும். 6 மாதங்க ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கலாம். 6 மந்த் எந்த ஒரு தொழிலையும் என்ன பண்ணிக்க முடியும், கற்றுக்க முடியும். இன்னொரு 6 மாதம் படிச்சிங்கன்னா அதில் இன்னும் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. 1 வருஷம் 2 வருஷம் போனீங்கன்னா அதில் மாஸ்டராகவே மாறிடுவீங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் 2-3 பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்களே ஓனாக பண்ண முடியும். இப்படி தன்னை அப்டேட் பண்ணி வளர்த்து கொள்கிற நபர்கள் வாழ்க்கையில் தாழ்வில் இருந்து மேலே வர ஆரம்பிக்கிறார். இதுதான் ரகசியம். நமக்கு பொருள் வேணும், ஆனால் கடவுள் சொல்றாரு, அறிவினால் அதன் அறைகள் ஒரு பொருள் இல்லைப்பா, சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களால் வாழ்க்கை நிரப்பப்படும். நம்ம பிள்ளைங்க பாருங்கள், நம்மக்கிட்ட பொருள் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு. பொருள் தான் அவங்களுடைய இது. வளர்ந்தும் சில பேர் என்ன தான் யோசிக்கிறாங்க, எனக்கு பொருள் தான் தேவைன்னு நினைக்கிறாங்க.
நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு பொருள் தேவையில்லை, உங்களுக்கு தேவை ஞானம். ஜீரோவில் கூட நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஞானத்தை பெறுவீங்கன்னா அந்த பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்துக்கு போயிடுவீங்க. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம்ங்கிறது என்கிட்ட இருக்கிற கோல்டோ, எனக்கு இருக்கிற லேண்டோ, இல்லை இப்போ எனக்கு இருக்கிற வீடோ எதுவுமே நான் நினைக்கல. எனக்கு உள்ள நடந்திருக்கிறதே ஒரு புரிதல், அதுதான் மிகப்பெரிய சொத்தாக நான் நினைக்கிறேன். த அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாத்தையும் இப்பமே எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு நாளிலிருந்து நான் புதுசாக ஆரம்பிச்சேன்னா அடுத்த 6 மாசத்துல இப்போ இருக்கிறதெல்லாம் திரும்பியும் வந்துடும். இல்லை யாருமே இல்லாத ஒரு ஸ்லம்ல போய் நான் போய் நின்று என் வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிறேன்னா அடுத்த கொஞ்ச நாளில் இப்போ இருக்கிறத விட இன்னும் சிறப்பாக இன்னும் மேன்மையாக காரியங்கள் வர ஆரம்பிக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ பொருள் தான் பெரிய விஷயம், இடம் பெரிய விஷயம், அது இல்லை. உங்களுக்கு உள்ள நடக்கிற அந்த ஞானம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்துடுச்சுன்னா நீங்கள் எங்கே போனாலும் வெற்றியையும் ஜெயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா, நான் உன்னை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஞானம் தேவை. ஐ நீட் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, ஐ நீட் விஸ்டம். ஆமென். ஞானத்தின் தேவையை நீங்கள் உணர்றீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், பைபிளில் எங்கேயும் வேலை தேடுன்னு இல்லை. பைபிள் எங்கேயாவது வேலையை தேட சொல்லியிருக்கா? வேலையை தேட சொல்லியிருக்கா? இல்லை. ஆனால் என்னத்தை தேட சொல்லியிருக்குது? ஞானத்தை தேடு, புத்தியை தேடு. ஏன்னா ஞானத்தையும் புத்தியும் நீ தேடினா வேலை, கம்பெனி, மற்றதெல்லாம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து கேட்பாங்க, பிரதர் வெளிநாட்டிலலாம் நிறைய உங்களுக்கு ஆட்கள்லாம் தெரியும், நீங்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் அங்கே போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுறேன், இல்லை ஏதாவது பண்ணிட்டு வரேன்னு வந்து கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது ஒரு முறை நடக்கும், ஆனால் ஒவ்வொரு முறையும் நடக்கிற ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு இடத்துக்கு போகலாம் வரலாம், ஓகே. ஆனால் நான் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யார் சிபாரிசு பண்ணுவோம் அதை தேடல. ஞானத்தை தேடினா வெளிநாடுலாம் நம்மளை தேடுது. கான்ஃபரன்ஸ்க்கு வர மாட்டிங்களா, டேட் கொடுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. இது ஊழியமாக இருக்கலாம், இது பிஸ்னஸாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், ரொம்ப பெருசு ஞானம். ஆமென். கெட் விஸ்டம். எல்லாம் சொல்லுங்க, கெட் விஸ்டம். வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் நீங்கள் வளரணும். அதில் ஒன்று அறிவு ஞானம் என்கிற நிலை. வாழ்க்கையில் 6 முக்கியமான பகுதிகள் இருக்குது. 6 இம்பார்ட்டன்ட் பார்ட். 6 முக்கியமான காரியம் இருக்கு. இந்த 6 பகுதிகளால் தான் வாழ்க்கை நிரம்பி இருக்கு. இந்த 6 பகுதியிலையும் நீங்கள் கவனம் செலுத்தும் போது ஒரு டோட்டல் லைஃப் சக்ஸஸை நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அந்த 6 பற்றி நான் எழுதியிருக்கிறேன். உங்களில் இருக்கும் வெற்றி அப்படின்னு நம்ம புக்கு இங்கே இருக்குது. எத்தனை பேர் அதை வாசித்திருப்பீங்க? உங்களில் இருக்கும் வெற்றி படித்தவங்க கை தூங்க பார்க்கலாம். பாருங்க, அப்போ உலகத்திலே பெஸ்ட் புக்கு இங்கே வித்துட்டு இருக்கிறாங்க. அதை நான் படித்ததே கிடையாது. ஆனால் பிரதர் உங்களுக்கு மாதிரி எனக்கும் வந்துடணும்னா எப்படி வரும்? கெட் விஸ்டம். அதில் இந்த 6 நிலைகளில் நான் இப்போ 6ஐயும் சொல்லவே மாட்டேன், நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கணும். 1, அதில் முக்கியமான ஒரு நிலை அறிவு நிலை. எல்லாம் சொல்லுங்கள், அறிவு நிலை. the status of knowledge, wisdom and understanding. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய மிகப்பெரிய எதிரி பிசாசு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மிகப்பெரிய எதிரி பிசாசு கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களும் கிடையாது, 1 விட்ட சித்தப்பா, 2 விட்ட பெரியப்பா, யாருமே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா உங்க உண்மையான எதிரி யாருன்ட்டு? இது நமக்கு ரொம்ப நாளாக தெரியல.
எனக்கு யாரோ செய்வனை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். சூனியக்காரி மாதிரியே பேசிட்டு அலைகிறது எப்போ பார்த்தாலும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி யாரு? உங்க பைபிள் சொல்லுது, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரி பிசாசு கிடையாது, மிகப்பெரிய எதிரி மனிதர்கள் கிடையாது, மிகப்பெரிய எதிரி எந்த நாடோ எந்த ஊரோ. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பிஜேபி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சிலரும் எனக்கு வாயில் நிறைய நேரம் வந்துடும், மேடையில்னால சொல்லுவோம் என்ன கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட்டு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தருவியின் நாட்களிலேயும் அவன் பேர் என்ன, கோரேசின் நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு பைபிள்ல போட்டு. யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. யார் வந்தான, ராம ஆண்டான ராவண ஆண்டான எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏன்னா என்னால்ற ஒருத்தர் இருக்கிறார். எங்க ராஜ்யம் வளர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கும், எங்க ராஜ்யம் முன்னேறி போய்கிட்டே இருக்கும். ஆமா, அது பிரச்சனையா? இது என்ன, எது யாருங்க பிரச்சனை? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நம்ம ஜெபிப்போம் பிரதர். நீங்க ஜெபிச்ச பிறகுதான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. போன வருஷம்லாம் எம்னா ஜெபம். யாரு, எது உங்களுடைய எனிமி எதுங்க? உங்களுடைய எனிமி யாரு? இது எதுவுமே எனிமின் பைபிளில் போடவே இல்லை. உங்க எனிமி என்ன தெரியுமா? யுவர் இக்னோரன்ஸ். உங்க அறியாமை தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. என் ஜனங்கள் பிசாசினால் சங்காரமாகிறார்கள் பைபிளில் போடல, என் ஜனங்கள் பாரதிய ஜனதாவினால் சங்காரமாகிறார்கள் போடல. ஒருத்தனும் தொட முடியாது, ஒருத்தனும் கை வைக்க முடியாது, யாரும் உங்க முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். The lack of knowledge, the lack of wisdom, the lack of revelation, the lack of understanding. என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். நீங்க ஏன் கஷ்டத்தில் இருக்கிறீங்க? சாத்தாங்காரம் கிடையாது. நீங்க ஏன் கஷ்டத்தில் இருக்கிறீங்க? யாரும் உங்களுக்கு சூனியம் பண்ணது காரணம் கிடையாது, யாருமே கிடையாது. உங்களுடைய முட்டாள்தனம், உங்கள் அறியாமை மட்டும்தான் காரணம். அதனால தான் வேதம் சொல்லுது, கெட் விஸ்டம், கெட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய எனிமி ஒன்னே ஒன்று தான், உங்களுடைய இக்னோரன்ஸ், உங்களுடைய அறியாமை. எந்த அளவுக்கு உங்க அறியாமையை அழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு மேல போறீங்க, ஜெயத்துக்கு மேல போறீங்க, முன்னேற்றத்துக்கு மேல போறீங்கன்னு அர்த்தம். Destroy every day your ignorance. அறியாமை விட மோசமான ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை. இது அதை விட மோசமானது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இயல்பாக கற்றுக்கொள்கிற வாய்ப்பை இழந்தவர்கள். இப்போ நாங்களாம் 8ஆம் கிளாஸுக்கு மேலே ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் தேவன் என்றைக்கு வாழ்க்கையை தொட்டாரோ அன்னைக்கு இது புரிஞ்சிடுச்சு. விஸ்டம் இஸ் அ பிரின்சிபல் திங்ஸ். வாழ்க்கையில் கற்றுக்கொள்கிறது ரொம்ப முக்கியங்கிறது தெரிஞ்சு அன்னைக்கு நான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. பின்னாடி இருக்கு பாருங்க, இதை விட 5 மடங்கு புக்ஸ் நான் படிச்சிருப்பேன் அங்கே பின்னாடி இருக்கிறது. ஏன்னா நிறைய புக்ஸ் யாருக்கெல்லாமோ கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்சு ஏன் எதிரி எனக்கு வெளியில் கிடையாது, என் எதிரி எனக்கு உள்ளே இருக்குது. அது அறியாமை என்கிற வடிவில் இருக்குது. குடும்பம்னா என்னன்னு தெரியல, அதனால தான் குடும்பத்தில் தோற்று போகிறீங்க. பொருளாதாரம்னா என்னன்னு தெரியல, அதனால தான் பொருளாதாரத்தில் நஷ்டம் அடைகிறீங்க. எங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை தோத்து இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம அறியாமையாக இருக்கிறோம். இந்த 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 எபிரேய கல்ச்சரில் பாருங்க, அறிவு அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். நாலேஜ் மீன்ஸ் லைட். அப்போ அறியாமைன்னா என்னது? இருள், டார்க்னஸ். டார்க்னஸ். நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் அறியாமல் இருக்குதோ அங்கே தான் டார்க்னஸ் இருக்கும். அந்த அறியாமையை பயன்படுத்தி வேணா டெவில் வேற வேலையை பார்க்கலாமே தவிர டெவில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ அவன் ஏன் வகை தேடி சுற்றி திரிகிறான்? அவனால நினைச்ச நேரத்தில் யாரை வேணாலும் விழுங்க முடியும்னு வைங்களேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சாப்பிட்டுட்டே இருப்போம்ல.
அவன் எப்படி இப்படி பார்க்கான், யார் இன்னைக்கு சிக்குவா அப்படின்னு ஏன் தேடுறான்னா, யார் இக்னோரன்ஸில் இருக்கிறாங்க, யார் அறியாமல் இருக்கிறாங்கன்னு அவன் தேட ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. என் வாழ்க்கையின் எதிரி பிசாசு அல்ல, என் வாழ்க்கையின் எதிரி அறியாமை. அதை நான் உடைக்க போகிறேன். முதல்ல கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கெட் விஸ்டம். ஒவ்வொரு நாளும் நான் நிறைய டேப்ஸ் கேட்குறேன், நான் நிறைய இதை திருப்பி திருப்பி என் மனசை நிரப்பிக்கிறேன். எதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையும் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் அறிவு நிலைக்கு ஏற்ற போல தான் உங்கள் அறைகள் நிரம்பும். உங்கள் அறிவுக்கு ஏற்ற போல தான் உங்கள் சுதந்திரம் இருக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Your knowledge is determine your freedom, your liberty. உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய வாழ்க்கையின் அளவுகோலாகவே இருக்கு. How much you get, how much you know, how much you understand, that much you get. என்னங்க இதான் உண்மையா? இதான் உண்மை. எனக்கு இந்த பைபிள்ல இருந்து இதுக்காக 100 இல்லை 200 வசனம் கூட உங்களுக்கு நான் காட்ட முடியும். அதனால தான் அதை வாஞ்சித்தாங்க, அதை தேடினாங்க. கெட் விஸ்டம். ஒவ்வொரு நாளும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தில் என் அறிவில் நான் வளர்ந்துருக்கிறேன்னு பாருங்க. அது நடந்துச்சுன்னா மற்ற எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கேரண்டி, கேரண்டி. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாதர், அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப், அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கிரிப்சர், எல்லாத்தையும் பற்றி உங்கள் புரிதல் நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு அதிகரிச்சிருக்கும்னா நீங்கள் வளர்ச்சி பாதையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் அங்கேயே நின்றுட்டே இருப்பீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. கிறிஸ்தவங்க பூரா அப்படியே வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. பாருங்க, ஸ்கூல் இல்லாததெல்லாம் நிறைய பேருக்கு அம்புட்டு சந்தோஷம். பரவாயில்ல, கல்வியில் போய் கற்க முடியாத பல காரியத்தை கற்பதற்கு இதுதான் சிறந்த வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு பெரிய நிலையில வந்து நிற்பாங்க. பெரிய பெரிய தீர்க்கதரிசிலாம் உங்க வாழ்க்கையில ப்ராஃபஸி பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்கலன்னா ஒரு தீர்க்கதரிசனம் கூட நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. சில பேர் இருக்கும், அது வந்து நாங்கள் எப்படி இருப்போம்னு தீர்க்கதரிசனம்லாம் சொல்லியிருக்கு. தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தா நிறைவேறுமா? பைபிள்லேருந்து நிறைவேறாத தீர்க்கதரிசனம்னு ஒரு 100 தீர்க்கதரிசனம் உங்களுக்கு காமிச்சிடுவேன் நான். அப்புறம் அப்படிலாம் நடக்காது. பவுலே சொல்றார், தீமோத்தேயுவை கூப்பிட்டு சொல்றார், தீமோத்தேயு, உன் மேல நான் கை வச்சதுனால உனக்குள் உண்டான தேவ வரத்தை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்பி விடு. மூப்பராகிய சங்கத்தினர் உன் மேல கையை வச்சதுனால உனக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை என்ன பண்ணு, நினைப்பூட்டு. அப்பதான் அது நடக்கும். எத்தனையோ வருஷத்தில் சொல்லப்பட்ட பல தீர்க்க தரிசனங்களை தேவனுக்கு முன்பாக வந்து நினைவு கூர்ந்த ஒரு சந்ததி அந்த தீர்க்க தரிசனத்தை அனுபவிக்க ஆரம்பித்தது. இல்லைன்னா அது அப்படியே இருக்கு. உங்களுக்கு இது எப்படி சொல்றதுன்னா, எல்லாமே ரெடியா இருக்குது. நீங்க ரெடி, நீங்க வந்து சின்னதாக அசையும் போது அம்புட்டு உங்க மடியில் விழ ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான். பைபிளில் போட்டிருக்குது, கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, ஆனால் மழை இந்த பூமியில் பெய்யவில்லை. ஆதியாகமத்தில் சொல்றேன் நான். எல்லாத்தையும் கடவுள் படைச்சிட்டாரு, ஆனால் மழை மட்டும் என்ன பண்ணல, பெய்யவே இல்லை. ஏன்? ஏன்? ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, நிலத்தை பண்படுத்தவும் அதை இது பண்ணுறதுக்கும் ஒரு மனுஷன் இல்லை. எப்போ மனுஷன் வந்து கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த அப்படின்னு தூக்குனானோ அன்னைக்கு மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. வானம் உங்க மேல சொரிய ஒவ்வொரு நாளும் ஆவலா இருக்கிறது. நீங்க ஆவலா இருந்தீங்கன்னா வானம் திறந்து கொட்டும் ஒவ்வொரு நாள். என்ன வேணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில? எதையும் நீங்கள் பெற முடியும், எதையும் நீங்கள் அடைய முடியும். ஆனால் நான் பார்க்குறேன், ரொம்ப வருஷம் சர்ச்சைக்கு போயிருக்கிட்டு எந்த ஞானமும் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு பிரதர் வந்திருப்பேன். அப்போ இன்னும் உள்ள என்ன பண்ணல, ஒன்றுமே போகல.
இன்னும் பார்த்தீங்கன்னா, அதாவது பிரதர் நான் வந்து கம்மியாக படித்திருக்கிறபடினால் அப்படிங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. பக்கத்து பஸ் எதுவுமே பிரச்சனை கிடையாது. இது தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயங்க. என் வீட்டுக்கார பிரச்சனை, என் வீட்டம்மா பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை. பைபிளில் இது ஏதாவது பிரச்சனைன்னு போட்டிருக்கா? பைபிளில் ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்குது. இக்னோரன்ஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம், டெஸ்ட்ராய் யுவர் எனிமி. உங்கள் எதிரி பிசாசு கூட கிடையாது, உங்கள் எதிரி இந்த சூழல் கிடையாது, உங்கள் எதிரி யாருமே கிடையாது. உங்களை எதிரி உங்களுடைய அறியாமை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை அறியாமையா இடிக்க 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 உங்கள் வாழ்க்கை மேலே வர ஆரம்பிக்கும், உங்கள் தொழில் மேலே வர ஆரம்பிக்கும், உங்கள் பிஸ்னஸ் மேலே வர ஆரம்பிக்கும். இதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெளிப்பாடு. ஆண்டவர் எனக்கு 12 வருஷம்னு நானே ஒரு 10 வருஷமாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு ஒன்று புரிய வச்சார். அது என்னன்னா, இன்றைய உனது பிரச்சனை இல்லாமை அல்ல, அறியாமை. எதுவுமே இல்லைன்னு நினைக்காதப்பா, எல்லாம் இருக்கு, உனக்கு தெரியல. இன்றைய நமது பிரச்சனை இல்லாமை அல்ல, அறியாமை. என்னுடைய ஃபர்ஸ்ட் புக்குக்கு அதான் டைட்டில் வச்சேன், இன்றைய நமது பிரச்சனை இல்லாமை அல்ல, அறியாமை. நீ அறிந்து கொள்ள தயாராக இருந்தா உன் அறைகள் நிரம்ப ஆரம்பிக்கும், உன் வாழ்க்கை நிரம்ப ஆரம்பிக்கும், உன் களஞ்சியம் நிரம்ப ஆரம்பிக்கும், உன் வாழ்க்கையின் காரியங்கள் சகல ஆன. நான் சில நேரம் வீட்டில் இருந்து பார்ப்பேன், எவ்வளோ ஒரு அருமையான வீட்டை கடவுள் கொடுத்துருக்கிறார். அதில் பார்த்தா பொருள் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, லிட்ரலாக நிரம்பி போயிருக்குதுங்க. பெட்டுனா எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது, கட்டில் எக்ஸ்ட்ரா இருக்குது, கலட்டி போட்டிருக்கிறோம் எல்லாம். அப்புறம் வேற தோணுது, இது இல்லை இதை விட 10 மடங்கு பெருசாக வேற ஆண்டவர் தர போறாரு அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பொருளாக தெரியாது, அதெல்லாம் இடமா தெரியாது. அதை பார்க்கும்போது தேவன் சொன்ன வார்த்தைகள் எத்தனை நிஜமாக இருக்கிறது அப்படின்னு தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. நோ என் சந்தோஷம் இந்த கோடி மதிப்புள்ள வீடோ அதில் இருக்கிற பொருள் இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஓகே, என்ஜாய் இட். ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் பிடிக்கலன்னா நீ இது கிடையாது, இதை பிடிக்க வச்சார். என்ன பிடிக்க வச்சாருன்னா, உனக்கு தேவை வந்து எதுவுமே இல்லை, உனக்கு தேவை ஞானம், உனக்கு தேவை அறிவு, கெட் விஸ்டம். அதனால தான் பாருங்கள், அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் காசு இருந்தாலும் போய் புக்கு வாங்குவேன். வேதத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி புக்கு இருக்கா, இன்னும் நான் கடவுளை கொடுத்து வளர்றதுக்கான புத்தகம் இருக்கா, எடுத்து வாசிப்பேன். நான் மணிக்கணக்காக வாசிப்பேன். அதுக்கான டேப், சிடி அன்னைக்கெல்லாம் கேட்குறதுக்கு சில போய், அதாவது டேப் ரெக்கார்டு இல்லாமல் இருந்திருக்குது. அப்போ நான் வந்து ஆனால் விசுவாசத்தில் போய் ஒரு சிடி வாங்கி வச்சுருப்பேன், ஒரு கேசட் வாங்கி வச்சுருப்பேன். எனக்காவது ஒரு நாள் எனக்கு டேப் ரெக்கார்டு கிடச்சுன்னா அதை கேட்பேன் அப்படின்னு. ஏன்னா கேசட் விலை 30 ரூபா 50 ரூபா இருக்கும், அது ஒரு 3000 ரூபா 2000 ரூபா இருக்கும், அவ்வளோ கிடையாது. வாங்கி வச்சுருந்தேன் நான். ஒரு நாள் பாருங்கள், ஒருத்தர் டேப் ரெக்கார்டு கொடுத்தாரு, போட்டு கேட்டேன் நான். நான் கேட்குற ஆர்வத்தை பார்த்து, உங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் கேளுங்க தம்பி அப்படின்ட்டு. அங்கே தான் வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன் நான். திருப்பி கேட்பேன். அப்போ போய் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் முதல்ல எனக்கு கொஞ்சம் காசுன்னு கையில் வந்த உடனே ஒரு டிவியும் ஒரு டிவிடி பிளேயரும் தான் வாங்கினேன். ஏன் தெரியுமா? அப்போ இந்த கேசட்லேருந்து என்ன தான் மாறுது, இந்த சிடி இதுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அவ்வளோ சிடி இருக்குது. எனக்கு ஆசையே போட்டு கேட்குறது தான். போட்டு கேட்டு எதெல்லாம் நீ உள்ளே போச்சோ நான் பார்க்குறேன், இன்னைக்கு அம்புட்டும் வளர்ந்து முளைச்சி பெரிய அறுவடையாக இருக்கு. There is no other way, there is no other secret. எல்லாம் சொல்லுங்க, அறிவினாலே உங்கள் அறைகள் நிரம்பும். ஆமென். நீங்கள் ஒரு நாள் போய் ஒரு கான்ஃபரன்ஸ் பேசிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் 8 லட்சம் ரூபா என் கையில் இருக்குது. ஒரு நாள் நான் தான் யோசித்து பார்ப்பேன், 8ஆம் கிளாஸுக்கும் 8 லட்சத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? 8ஆம் கிளாஸுக்கும் 8 லட்சத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா?
இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கா? ஒவ்வொரு தனி ஒருவருக்கு இருக்குது. ஒவ்வொரு தனி ஒருவருக்கு இருக்குது. வளர்த்து கொள்ள கற்றுக்கொள்ள நீ ஆர்வமா இருந்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, ஏன் கோடி மடங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை பெருக பண்ணுவாரா. இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்க மேல நான் பேசுறது மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களை எம்பவர் பண்ணும். நான் சொல்கிறேன், வாழ்க்கைனா ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. வாழ்க்கைனா நீங்கள் எழுந்து நடப்பிக்கணும், அதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது நடக்கும் ஏதாவது நடக்கும். வயிற்றில் இருக்கிற தொப்பை கூட குறையாது நீங்கள் நடக்கலைன்னா. ஹலோ ஹலோ பிரதர், இந்த சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸ்ன்னு ஏதாவது இருக்காங்களா? அது வர்ற வரைக்கும் தொப்பையோடையா இருக்க போறீங்க? முதல்ல நேச்சுரலாக ஏதாவது பண்ணுங்க, அப்புறமா சூப்பர் நேச்சுரலாக எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் they are waiting for சூப்பர் நேச்சுரல். நான் சொல்கிறேன், சூப்பர் நேச்சுரலாக நான் நம்புகிறேன் உங்களெல்லாம் விட. இப்போ சொன்னேன் நான், ஒரு ஊரே வந்துடும் நான் சூப்பர் நேச்சுரல் நம்பாமையே சொன்னேன் நான். எல்லாம் நம்புகிறேன், நான் ஒவ்வொரு நாள் நம்புகிறேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், சூப்பர் நேச்சுரல் எல்லாமே நேச்சுரலான சில ஸ்டெப்ஸில் தான் பிகின் ஆகுது. எப்படி சொல்கிறாரு, காற்றை காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால நான் நிரப்புறதுக்கு என்ன பண்ணு, வெட்டுங்க, என்ன பண்ணுங்க, தோண்டுங்க. நீ காற்ற எங்க மழை எங்கன்னு பார்த்துட்டு இருக்காத, நீ போய் தோண்டு. தேவன் அனுப்ப வேண்டியதெல்லாம் அனுப்ப ஆரம்பிப்பார். சும்மா புலம்பிக்கிட்டே இருக்குது வாழ்க்கை. புலம்போதற்கு தரப்படலைங்க, புறப்படுங்க. ஆமென், எழும்புங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே பிரச்சனை கிடையாது, அறியாமை தான் வாழ்க்கையில் பிரச்சனை. சின்ன வேலை செய்யலாம், கற்றுக்கோங்க. அப்படியே போகிறது, இவதெல்லாம் ஒரு வேலை, மனுஷன் செய்வானான்னு திட்டிக்கிட்டே செய்யுது. 6 வருஷம் ஆகி 10 வருஷம் ஆகி அதிலே உட்காந்துருக்கிறது இல்லை. நான் எதையும் கற்றுக்கொள்ள முடியும். உங்களை ட்ரெயின் அப் பண்ணிக்கோங்க, உங்களை வளர்த்துக்கோங்க. எனக்கு கார் ஓட்ட பிறந்த அன்னைக்கே தெரியாது. நான் போய் ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்ந்து ட்ரைனிங் கற்று இப்போ கார் ஓட்டுறேன் நான். ஹலோ, இப்போ உங்களுக்கு தெரியாதது எல்லாமே ஒரு இப்போ தெரிகிறது எல்லாமே ஒரு நேரத்தில் உங்களுக்கு என்னதாக தான் இருந்தது, தெரியாததாக தான் இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை கற்றுக்கொண்டீங்க. சில இதை கட்டாயம் அதனால் கற்றுக்கிட்டீங்க, சில இதை தெரிவு செய்து என்ன பண்ணீங்க, கற்றுக்கிட்டீங்க. ஆனால் யோசித்து பாருங்கள், நீங்கள் கற்றுக்கொண்டது இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்ன இருக்குது, பயனாயிட்டே இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இதை அதிகரிங்க. அதை முதல்ல தேவ வார்த்தை, முதல்ல தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்க போகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள் பாருங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால், எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எத்தனை பேருக்கு கிருபை பெருகணும்? எத்தனை பேருக்கு சமாதானம் பெருகணும்? அது எங்க இருக்கான்? அது எங்க இருக்கான்? அறிகிற அறிவினால். ஆனா எல்லாரும் எதை சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, கிருபை வேணும், கிருபை 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 கிருபை. எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? கிருபை வேண்டுமே, எல்லாம் பாடியாச்சு. Where is grace? How? எப்படி அது மல்டிபிள் ஆகும்? கிருபை எப்படி உண்டாகும்? அது மாதிரி சமாதானமே இல்லை பிரதர், சமாதானமே இல்லை. அவங்களும் அழுது நம்மளையும் அழ வச்சு போயிடுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே சோகமாக்கிடுவாங்க. அவன் எப்படி வருது? தேவன் எப்படி வருது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால், எல்லாம் சொல்லுங்க, அறிகிற அறிவினால். ஆமென். எது வருது? கிருபையும். The grace means the ability of God. எந்த அளவுக்கு நீங்க தேவனை புரிஞ்சு கொள்றதுல நீங்க வளர்றீங்களோ, அது வெறும் புத்தகத்துல இருந்து மட்டுமல்ல, ஆனா அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வெறும் பைபிளை படிக்கிறது மட்டும் இல்லை, ஆனா அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க.
அது நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் எல்லான்னு சொல்லலை. நான் புத்தகம் படிக்கிறதுனால அறிவாளி ஆகிறேன், பைபிள் படிக்கிறதுனால எனக்கு அறிவு வருது, அப்படி சொல்ல வரல நான். அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் உங்கள் மேலே இறங்குவார். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாட ஆரம்பிப்பார். அவர் சில காரியத்தை திறக்க ஆரம்பிச்சிடுவார். ஆமென். இப்போ பாருங்களேன், பைபிளில் ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மந்திரி ஒருத்தன் எதில் போயிட்டுருக்கான்? ரதத்தில் போயிட்டுருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது எது வாசித்துட்டு இருந்தான்? என்னங்க? ட்ராவல் டைமில் என்ன படிக்கிறான்? ஏசாயா புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறான். வாசித்துட்டே வரான், ஒன்றுமே புரியல. இப்போ பாருங்களேன், அவன் ஆர்வம், அவன் விருப்பம், பிலிப்பு ஆவியானவர் எங்கேயோ இருந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அந்த ரதத்தில் என்ன பண்ணுறாரு? அவன் ஏறுறான். அப்போ அவன் வாசிக்கான். எனக்கு அர்த்தமே தெரிலங்கிறான். அப்போ அது யாரை பற்றியதுன்னு பிலிப்பு விளக்குறாரு. கடைசியில் பார்த்தா ஒரு பயணத்தில் அவன் வாசித்த வேத வசனங்களே அவன் வாழ்க்கை பயணத்தையே வேற மாதிரி மாற்றிடுச்சு. ஆமாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பைபிள்னால் ஒரு ரிலீஜியஸ் புக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் சென்னை அதில் ட்ரெயின் மும்பைக்கு நான் போகிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணியிருந்த டைம், ட்ரெயின் நின்றுச்சு. அப்போ அந்த ட்ரெயின் நிற்கிற டைம் இந்த புக் ஸ்டால்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸில். அதில் போய் நின்று நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போ பார்த்தா என்கிட்ட நிறைய எதுவுமே இல்லை. கொஞ்சம் எனக்கு இப்போ இந்த படிக்கிற பழக்கம் இருந்ததுனால எதுவுமே இல்லை. டக்குன்னு பார்த்தா ஒரு புக் இருந்தது. சொல்லி தந்தது வானம், அள்ளி தந்தது பூமி அப்படின்னு ஒரு புக். அப்போது என்னடா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு வாங்கி படிக்க ஆரம்பித்தா ஒரு ஃபாரின் ஆத்தர் எழுதின புக்கு அது காமன் புக் ஸ்டோரில் நான் வாங்கி வாசித்த புத்தகம். ஆனால் பைபிள் கோட்பாடெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறாரு, இதுதான் வெற்றிக்கு வழின்ட்டு. அன்றைக்கி தான் என் கண்ணே திறக்குது. ஐயோ, நம்ம பைபிளை ஒரு ரிலீஜியஸ் புக்கு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அம்புட்டு ரகசியமும் இதில் தான் கொட்டி கிடக்குதாங்கிறது என் கண் அன்னைக்கு தான் திறந்துச்சு. அப்புறம் தான் நான் தேடி போய் படிக்க ஆரம்பித்தேன். இவங்க சொன்னதெல்லாம் தூக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் என்னன்னு தேடி படிக்க ஆரம்பித்தா கண்ணெல்லாம் திறக்கு. படிக்க இந்த செதில்லாம் விழுதும்பாங்களே, அது மாதிரி இப்படி நீங்குது. இன்னது நான் இவ்வளோ ஆற்றல் உள்ளவனா இருக்கனா? இன்னது எனக்குள்ள கடவுள் இவ்வளோ வச்சிருக்கிறாரா? இன்னது உலகத்தில் இவ்வளோ வாய்ப்பு இருக்கா? அந்த பிரமிப்பிலிருந்து நான் இன்னும் வெளியே வரல பாரு. சொல்லட்டுமா, வாழ்க்கையை பார்க்கிற கண்ணோட்டமே மாறிவிட்டது. என்கிட்ட வாய்ப்பு இல்லைன்னு யாராவது பேசுனீங்கன்னா, வாய்ப்பு இல்லை ராஜா தான். No. Create opportunities. Amen. Create opportunities. சும்மா வாழ்க்கையை அப்படியே போயிடாது. எனக்குலாம் என்னென்னா, நம்ம சின்ன பிள்ளைங்கலாம், நீங்கள் சின்ன வயசுலேயே கோடீஸ்வரலாம் மாறணும் ஆசைப்படுறேன் நான். நம்ம வாலிப பிள்ளைங்க இளம் வயசுலேயே பெரிய செல்வந்தர்லாம் வாங்க வரக்கூடாதா என்ன? பாருங்க, 20 வயசு 25 வயசுலலாம் உலக கோடீஸ்வரல் ஆயிடுறாங்க. ஏன் இங்கே கொஞ்சம் பேர் இப்படி எழும்பக்கூடாதா? நீங்கள் எழும்பணுங்கிற ஆசை தேவனுக்கு இருக்குது, எனக்கு இருக்குதுங்க. பெரிய கண்டுபிடிப்பாளராக எழும்பக்கூடாதா? சும்மா இந்த பப்ஜிலே உட்காந்தீங்கன்னா போயிட வேண்டியதான். அப்புறம் உங்கள் நேரம் எம்புட்டு திருடப்பட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? Don't waste time. Invest your time. எனக்கு 40 வயசு கூட இன்னும் ஆகலை. ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன். எனக்கு எந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷரும் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் 40 எட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ பிடிக்க வேண்டியதை பிடிச்சிங்கன்னா சும்மா அப்படியே இருக்குது. எதையும் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, எதுலேயும் ஆர்வப்படுறதே கிடையாது. உட்காந்து கவலைப்பட மட்டும் தெரியும். கேட்டீங்களாக்கா, அப்படியே போகுதுக்கா. முதல்ல இந்த ஆவி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஐ ரெபியூக் தட் ஸ்பிரிட். எங்கேருந்து தான் பிடிச்சாங்கன்னே தெரில. அதான் கிடையாது. என்னங்க நினைக்கிறீங்க? வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை உங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு தெரியுமா?
உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லாதனால தான் நீங்கள் சின்னதாக இருக்கிறீங்க. உங்களை பற்றி மட்டும் இங்கே இருக்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க. இது 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 படிக்கும்போது, இதை பார்க்கும்போது தான் நான் யாரு, என் அப்பா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், இல்லை எனக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா, ஐயோ என் மேலேயே எனக்கு அன்னைக்கு தான் மரியாதை வர ஆரம்பிச்சது. கண்ணாடி முன்னாடி நின்று, ஏய் பொக்கிஷம்டா நீ, உனக்குள்ள கொட்டி வச்சிருக்கிறாருடா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. ஆமாம், அது வரைக்கும் நம்ம என்ன, நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன சோகம் உண்டோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். நான் அது சரியில்லை, இது சரியில்லை, படிப்பு சரியில்லை, அது சரியில்லை, யாரும் எனக்கு ஒன்றும் செய்யலை, இப்படியே தான் இருந்தேன் நான். அப்புறம் தான் தெரிஞ்சு இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. நான் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சிக்காதான் பிரச்சனைன்னு எனக்கு மண்டையில் என்னைக்கு வெளிச்சம் அடிச்சிச்சோ அன்னையிலேருந்து இதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் என்னை வளர்த்து கொள்ள, என்னை உருவாக்கி கொள்ள நேரம் செலவு பண்ண மேலே வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்கள், கதவெல்லாம் திறந்துருக்கு. எந்த நாட்டுக்குனாலும் போகலாம். நம்ம தான் டைம் கொடுக்கணும். இப்போ நாடுகள், தீவுகள் நமக்காக காத்திருக்கிறது. ஆமாம், இது யாரும் இல்லை, தெருவில் சும்மா சாதாரணமாக வர்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது சாத்தியம். அப்படி சாத்தியம் இல்லைன்னா இதை பேசவே மாட்டேன். யாருக்காவது ஒரு 10 பேருக்கு மட்டும் சாத்தியம்னா அவங்கள மட்டும் கூப்பிட்டு பேசிடுவேன், நீங்களும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு அனுப்பிடுவேன். இல்லை, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நமக்கு தான் வெற்றியை பற்றி யாருமே சொல்லித்தரவே இல்லையே. வெற்றி பெற முடியுங்கிறதே எனக்கு தெரியாது ரொம்ப நாள். ஆரிசன் ஸ்வட் மார்ட்டின்கிற ஒரு மனிதனுடைய புத்தகத்தை நான் வாசிக்கலைன்னா வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை நான் இழந்திருப்பேன். அவங்கெல்லாம் இந்த பைபிளை நம்பினவங்க, இந்த பைபிளில் இருக்கிற ரகசியத்தை வெளியே கொண்டு வந்தவங்க. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அறிவு, ஞானம் முக்கியமான வேலையை அது செஞ்சுருக்கு. அது செய்ய போதான் இன்னைக்கு நான் இருக்கிற நிலைக்கு அது காரணமாக, அஸ்திபாரமாக அது மாறி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, பொண்ணு வெள்ளி ஆண்டி வேலை மக்கள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆமேன். போன வாரம் வந்த பிராஸ்லெட்டோடு அந்த வாரம் வரலங்க, புது பிராஸ்லெட்டோடு வந்திருக்கிறேன். இதெல்லாம் காட்டி காட்டி ஏன் பேசுறேன் தெரியுமா? அப்பமாவது ஆண்டவரே, அப்பமாவது ஒரு மனம் திரும்புதல் வரட்டும் தான். எனக்கு அந்த மாதிரி வேணும், ஒரு இது வரணும் தான் நான். ஆமாம், போன வாரம் வந்ததோடு இந்த வாரம் வரல, இந்த வாரம் புதுசோடு வந்திருக்கிறேன். ஆமாம், சொல்ல முடியாது, அடுத்த வாரம் இன்னும் வேற ஒரு இதில் வருவேன். அறிவினால் அதன் அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரம்பும். அதனால தான் கெட் விஸ்டம். நான் சொல்ல நீதிமொழிகளை எடுத்து படிக்க ஆரம்பி, உங்களுக்கு ஞானத்தின் தேவையை நீங்கள் உணர்வீங்க. அதனால தான் சாலமோன் ஞானத்தை கேட்டபோது கடவுள் அதை அப்ரிஷியேட் பண்ணார். ஏன் தெரியுமா? இவனுக்கு டோட்டல் பேக்கேஜ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. சிலது தனியாக வராது, ஒன்றை வாங்கினீங்கன்னா அது வந்துடுங்கிற மாதிரி ஞானத்தை மட்டும் கேட்டிங்கன்னா எல்லாமே வந்துடுச்சு. அதனால தான் சொன்னார் எல்லாமே வந்துடுது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, ஞானம் உன் கையில் உன்கிட்ட இருக்கும்போது உன் வலது கையில் தீர்க்காயுசும் உன் இடது கையில் செல்வமும் இருக்கும். ஆமென். ஆமாங்க, ஞானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுக்கு அங்கே ஹெல்த்தும் இருக்கும், வெல்த்தும் இருக்கும். ஆமென். ஹெல்த் அண்ட் வெல்த், எல்லாம் சொல்லுங்க, ஹெல்த் அண்ட் வெல்த். ஆனால் இன்னைக்கு பாருங்க, சபையில் நிறைய பேருக்கு 2 கையும் இல்லை, சொத்தாங்கையும் இல்லை, நொட்டாங்கையும் இல்லை, 2 கையுமே இல்லை. 2 கையும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் பாருங்கள், சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஞானம் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். ஞானம் அதிகரிக்க அதிகரிக்க செல்வம் பெருகும். செல்வம் இல்லைன்னா ஒத்துக்கோங்க, லார்ட் என் வாழ்க்கையை முட்டாள்தனத்தில் கழிச்சிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ரிப்பண்ட் ஆகிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேளுங்க. Humble yourself in the presence of God. ஆமா, வேதவசனம் சொல்லுது, மூடனுக்கு செல்வம் தகாது. மூடனுக்கு செல்வம் தகாது. ஞானத்தின் அடையாளமே செல்வம் தாங்க. ஞானம் வருதுன்னா செல்வம் கொட்டும் உங்க வாழ்க்கை.
நீ பாருங்க, இந்த குருக்கள் சாமியார்கள் இவங்களே பல கோடி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னு எல்லாம் 10 பணக்காரர்கள், இந்திய சாமியாரர்களின் டாப் 10 பணக்காரர்கள் போட்டிங்கன்னா 9 சாமியார், இந்த இந்து சாமியார் குருக்கள் பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஆள் நம்ம பால் தினகரன் மட்டும் இருக்கிறாப்புல. பரவாயில்ல, 10ல் ஒரு சீட்டாவது நமக்கு வந்திருக்குத, கத்தரிக்கே மகிமை. நான் அதில் திருப்தி படுற ஆள் கிடையாது. அம்புட்டு இடத்தையும் பிடிக்கணும், அம்புட்டு இடத்தையும் பிடிக்கணும். 10க்கு 10, 40க்கு 40 நமதே. ஆமென். 40 நமதே, நாடும் நமதே. இப்போ போன வாரம்லாம் நாங்கள் ஒரு பயோகிராஃபி மூவி பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோகிராஃபி மூவி பார்த்துருக்கீங்களா? செல்வி ஜெயலலிதா. செய்வீர்களா 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 பயங்கர. நானும் முடிஞ்சுன்னு பார்த்து போட்டால் அது போய்கிட்டே இருக்கு. அது ஒரு 6 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் நான். அதில் பாருங்கள், அந்த அம்மா அது மாதிரி ரீடர் யாருமே கிடையாது. அதனால தான் லீடராக இருந்திருக்கிறாங்க. பெரிய லைப்ரரியே வச்சிருக்கு, படிச்சுட்டே இருக்கு. ஸ்கூலில் இடையில அது படிக்க முடியாமல் ஸ்கூலெல்லாம் விட்டு ட்ராப் அவுட் ஆனதான். ஆனால் நாட்டே ஆண்டுட்டு போயிட்டாங்க. அதை நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு குறை சொல்லுவீங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டுன்னா எனக்கு அது கிடையாது. இப்போ பால்தனன்ட்டு ஒரு குறை சொல்லுவீங்க. ஜெயலலிதா கிட்ட எனக்கு யாருடைய குறைவில்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர்களின் நல்ல பக்கங்களில் நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன். குறைன்னா அப்போ உங்கள் மூஞ்ச கண்ணாடியில் பாருங்கள், குறையே இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு இங்கே குறை இல்லாத ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க, உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஆளை ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ணேன், ஒரு குறையும் அவர்கிட்ட கிடையாது, ஏசுனதுக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு உங்கள் பேரை வேணால் சொல்லியிருந்தேன் நான். அப்படி யாராவது இருக்கீங்க? அப்படி யாருமே கிடையாது. நல்ல பக்கங்களை பாருங்கள். நான் கவனிக்கிறேன் பாருங்கள், அவங்க எல்லாம் மேலே வர்றாங்க. நான் சொல்கிறேன், வாசிப்பவர்கள் எல்லோரும் தலைவர்கள் ஆகிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தலைவர்கள் எல்லோரும் வாசிக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். உங்களுக்கு தெரியுமா, பவுல் ஒரு பெரிய ரீடர். உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, மாறி காலம் சமீபமாயிடுச்சு, தோல் சுருளையும் புஸ்தகங்களையும் என் அங்கியையும் என்னிடத்திற்கு கொண்டு வா அப்படிங்கிறார். உங்கள் புலவர்களிலும் சிலர் இப்படி சொல்லி இருக்கிறார்களே அப்படின்னு அந்த 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 விக்கிரகங்களை ஆராதிக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற விவரங்களை அறிந்து கொண்டு பவுல் அந்த புலவர்கள் சொல்ற சில கோட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்றார். அவங்க புக்ஸை படிக்கிறார், புத்தகங்களை கொண்டு வாங்குறார். தீமோத்தேயை கூப்பிட்டு சொல்றாரு, எல்லாத்துலேயும் கவனமாயிரு, வாசிப்பதில் கவனமாயிரு அப்படிங்கிறார். வாசிப்பதில் கவனமாயிரு. தீமோத்தேயுக்கு அவர் சொன்ன அறிவுரையில் அது ரொம்ப முக்கியமான அறிவுரை. என்ன கேட்டால் நம்ம ஆட்கள் இந்த அறிவு உலகம் பக்கம் வரவே மாட்டாங்க. நான் சொல்ல, இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு டிசிஷன். இந்த 6 காரியம் சொல்லலை, இல்லை ஒன்றா சொல்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் நான். உங்கள் அறிவு, உங்கள் ஞானம் பெருகுவதற்கு ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், இப்போ இந்த இயரே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு. உங்கள் குழந்தை எப்படி வளர்க்கணும் கற்றுக்கோங்க. மனைவி கூட எப்படி பேசணும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டால் தான் தெரியும். ஒரு கணவனா இருக்கிறது எப்படி கற்றுக்கோங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம கற்றுக்கொண்டு தான் செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையே நம்ம கற்றுக்காமல் செஞ்சுட்டு இருக்கோம். சாப்பாடு கற்றுக்குறோம், கம்ப்யூட்டர் கற்றுக்குறோம், எல்லாம் கற்றுக்குறோம். ஆனால் வாழ்க்கையை மட்டும் கற்றுக்கிறதே கிடையாது. கடவுள் சொல்கிறார், உன்னுடைய எதிரி பிசாசு அல்ல, உன்னுடைய எதிரி எதுவும் அல்ல. உன்னுடைய எதிரி ஒன்றே ஒன்று, உனது அறியாமை. உனது அறியாமையை மட்டும் நீ கொல்ல முடியும்னா நீ வெல்ல முடியுங்கிறார். ஆமென். பாருங்க, 1 தீமோத்தேயு 4:13, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் இரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் சொல்லுங்க, வாசிக்கிறதில் ஜாக்கிரதையாய் இரு. ரீட். உங்களுக்கு தெரியுமா இயேசு கற்றுக்கொள்கிறவர்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க இயேசு கற்றுக்கொள்கிறவர்னு? இயேசு எதையுமே கற்றுக்காமல் இருந்தால் நினைக்கிறீங்களா? அவரை குறித்த ப்ராஃபஸியை போய் வாசித்து பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஆவியானவர்
என்னை வந்து காலை தோறும் எழுப்புகிறார். நான் கற்றுக்கொள்கிறவனை போல என் செவியை சாய்க்கிறேன். எவ்ரிடே ஐ லேர்ன் சம்திங் அப்படிங்கிறார் ஜீசஸ். மாம்சத்தில் வந்த தேவகுமாரன் தினந்தோறும் என்ன பண்றவராக இருந்தார்? கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதனால தான் ஏசாயா புத்தகம் அவர் கையில் கொடுக்கப்பட்ட போது டக்குன்னு திறந்து அவரை பற்றி எழுதியிருக்கிறதை அவர் எடுத்து வாசித்தார். இப்போ வாலிபர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், கற்றுக்கொள்ளவும் தன்னை பயிற்சித்து கொள்ளவும் நேரம் செலவு பண்ணுற சில பேர் ஒரு 2-3 வருஷம் மினிமம் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிறேன், அடுத்து இந்த உலகத்தையே ஆளப்போகிற நபர்களாக அவர்கள் தான் இருப்பார். ஞானம்தான் ஆளுகை செய்யும். விஸ்டம் ரூல்ஸ். அதனால தான் பாருங்கள், நம்ம ஊரில் அண்ணாதுரை, பெரியாருக்கு அப்புறம் அண்ணாதுரை, கலைஞர், இவங்க எல்லாருமே பாருங்க வெறும் பேச்சு, அறிவு இதை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி. ஆனால் பேச்சு, ஞானம். அவருக்கு ஒரு முறை ஆப்ரேஷன், டாக்டர் வந்து இருதய ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். அண்ணாதுரை வந்து இதில் இருக்கிறார் மருத்துவமனையில். அப்போ டாக்டர் வந்து இன்றைக்கி ஆப்ரேஷன், இன்றைக்கு இரவு தயாராக இருக்கீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது டாக்டர் வந்து கேட்டாங்களாம், பயந்துட்டிங்களா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், இல்லை, ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன், முடிக்கலை, நீங்கள் ஒருவேளை என்ன முடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் இதை இன்றைக்கி முடிச்சிருவேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாராம். ஸோ வாழ்நாள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பசி, தேடல். அவங்க தான் பாருங்கள் சமூகத்தை வந்து ரூல் பண்ண முடியுது. என்னத்தையாவது பொறிகடையில் வந்த பேப்பரையாவது நம்ம வாசிங்க. ஹலோ, ஒன்றுமே இல்லைங்க, தேங்காய் சில்லாம் பொதிஞ்சு தருவான்ல, அதையாவது வாசிங்க முதல்ல. Learn certain things. இன்னைக்கு உங்க மேல அந்த ஆவியை ஆண்டவர் ஊத்துவார். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீச்சிங். அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு உங்க மேல வரும், அந்த ஆவி இன்னைக்கு உங்க மேல ஊற்றப்படும். ஆமென், ஹalleluya. Thank you brother. என் மேல அந்த அனாயிண்டிங் இருக்குதுன்னா, அந்த சபை மேல அந்த அனாயிண்டிங் கண்டிப்பா பாய்ந்தோட ஆரம்பிக்கும். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் மேலையும் the learning spirit உங்க மேல அது வர ஆரம்பிக்கும். எழுந்து நிங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. ராக்லாமா சாத்தேரே பெலேரே Reklebo shatele broko shantile cremantere. அந்த காலை தோறும் கற்றுக்கொள்கிறேன். அந்த ஸ்கிரிப்சர் போடுங்க. ரபோஹோ சட்டேலே பெஹன் சோகோ ரோபோ லாஹா சேகே ரெபெலேரே. உங்களுடைய ஏசாயா 4 இல்லை, ஏசாயா எத்தனைமா? 50. அது போடு. நீங்கள் கவனிங்க, இது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமானது. அவர் சொல்கிறார், காலை தோறும் நான் கற்றுக்கொள்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், காலை தோறும் கற்றுக்கொள்கிறேன். நீங்கள் இருக்கிற துறை, அதை பற்றி உங்களுக்கு அடுத்ததாக என்ன தெரிஞ்சது? எதுவுமே தெரியும், அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்டேட். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்? இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சில பதவியில், சில பொறுப்பில் இருக்கிறதுனாலேயே எல்லாரும் வந்து உங்களை அங்கீகரிக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் தொடர்ந்து உங்களை வளர்த்து கொள்ளலைன்னா கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. ஞானம், அறிவு, விவேகம் என்கிற இந்த விதத்திலே வளருவது. பாருங்க, ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி. எல்லாம் சொல்லுங்க, நான் அறியும்படி கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார்,
கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். எங்க காலை தோறும் எழுப்புறார். எதுக்கு? கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் பாருங்க, இதுதான் செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் ஹோலி ஸ்பிரிட் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய அவர் விரும்புகிறார். உங்களுக்கு கற்றுத்தவர் அவர் விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, நேச்சுரலான வே தப்பு கிடையாது. நேச்சுரலான வேலை நீங்கள் போய்கிட்டே இருக்க சூப்பர் நேச்சுரல் திறக்க ஆரம்பிக்கும். அந்நிய பாஷை எப்படி பேசுவீங்க? முதல்ல வாயை திறந்து பேசணும். என்னங்க, சில பேர் எனக்கு அந்நிய பாஷையே வரமாட்டுக்கு. அந்நிய பாஷை ஏன் வராது? இந்த அப்போ பேசுங்க, பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. இல்லை நானா பேசணும், நீங்கள் தான் பாஸ் பேசணும். இல்லை நானா பேசிட்டோம்னா, மாம்சத்தில் பேசிட்டோம்னா மாம்சத்தில் தான் பேசணும். உங்கள் நாக்கை பயன்படுத்தி உங்கள் வாயை பயன்படுத்தி தான் பேசணும். பேசும்போது ஆவியானவர் அதை கேப்சர் பண்ணி இன்னும் அதில் வார்த்தைகளை போட ஆரம்பிப்பார். நேச்சுரலாக தான் இருக்கும். ஆனால் அந்த நேச்சுரல்ல இருந்து சூப்பர் நேச்சுரல் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். இன்னிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம், செவி சாய்க்கிற ஒரு இருதயம், ஒரு லேர்னிங் ஸ்பிரிட் இன்னைக்கு உங்கள் மேலே வரும்படிக்கா நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வெளிப்பாடு வரணும். என் பிரச்சனை எதுவுமே கிடையாது, என் பிரச்சனை அறியாமை. எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது, அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் நான். ஐ எம் கோயிங் டு லேர்ன் சர்டன் திங்ஸ். கர்த்தரை குறித்து, என் தொழிலை குறித்து, வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நான் ஞானத்தை தேடப் போகிறேன், அறிவை நான் தேடப் போகிறேன், ஞானத்தை வாஞ்சிக்க போகிறேன், அறிவை நான் வாஞ்சிக்க போகிறேன். நான் ஃபினான்ஷியல் சஃபரில் இருந்தபோது எப்படி பொருளாதாரத்திலிருந்து நான் மீண்டு வர முடியுங்கிற எல்லாத்தையும் போய் படித்தேன், தேடினேன். தேட தேட படிக்க படிக்க எனக்கு உண்டாச்சு, ஓஹோ இதான் விஷயமா அப்படின்ட்டு. எது வேணுமோ அதை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீங்களா, எப்படி ஆரோக்கியமாக இருக்குங்கிறத போய் தேடுங்க. உங்கள் சரீரம் ஆரோக்கியமாகும். என்னங்க இதில் ஆரோக்கியத்தை பற்றி இருக்குதா? கண்டிப்பாக இருக்கு. நீதிமொழிகள் 4:20 வாசித்து பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், உன் கண்கள் இவைகளை விட்டு பிரியாதிருப்பதாக, இதை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அப்போ என்ன நடக்கும்? இது உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கு. எப்படி போட்டுக்கு பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறவங்களுக்கு. சும்மா ஏதோ மடியில் உழுவுன்ட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. மடியில் உழாதா கண்டிப்பாக உழும். நீங்கள் போயிட்டே இருங்க, விழ வேண்டியது விழும். ஆமென். நிறைய பேர் உட்கார்ந்தே இருக்காங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், சும்மா உங்கள் தெருவியாவது 2 சுற்றி சுற்றிட்டு வாங்க. சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க. Do something, learn something. இல்லை பிரதர், நான் ஏதோ புரோஜனம் இல்லாமல் கற்றுக்கிட்டேன்னா பரவாயில்ல, நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் புரோஜனமாக மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய நேச்சுரல் கிஃப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வளர்த்துக்கும் போது தேவன் அதை அனாயின் பண்ணி அதை சூப்பர் நேச்சுரலாக மாற்றுவார். இப்போ சவுலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, டிப்ரெஷன். இப்போ நல்லா வாசிக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடுறாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? அந்த வாசிச்சா அந்த இசையை கேட்டு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவார். ஆள் தேடுறான். தேடினா ஒருத்தன் சொல்கிறான், அங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஈசாயின் குமாரன், அவன் வாசிப்பதில் தேறினவன். எல்லாம் சொல்லுங்க, வாசிப்பதில் தேறினவன். ஆமென். சும்மா அவன் எதுவும் மேடைகள்லாம் வாசிக்கலை, சும்மா நண்பர்கள் மத்தியில் ஆடு மேய்க்கும் போது அங்கே நின்று அப்படியே வாசிருக்கான். அதை 4 பேர் கேட்டிருக்காங்க, பிரமாதமாக வாசிக்காங்களா அப்படின்னு. டக்குன்னு ராஜாட்ட சொல்லிட்டாங்க. கடைசியில் தாவீது அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க. கடைசியில் தாவீது வாசிச்சா டிப்ரெஷன் போகுது, அழுத்தம்லாம் போகுது. சிலர் எனக்கும் வாசிக்க தெரியும் பிரதர், சிலர் வாசித்தா டிப்ரெஷன் வரும். நான் பாடிடுவேன், நான் ஓடிடுவேன்.
எப்படி இது நடந்துச்சு? உங்க பைபிள்ல நீங்க வாசித்து பாருங்க. தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளில் சுரமண்டலத்தை வைத்து வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் சும்மா தேர்னவன ஆகல. கடவுள் கொடுத்திருந்த அந்த நேச்சுரலான கிஃப்டை ஒவ்வொரு நாளும் அப்படியே பட்டத்திட்டே இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் அதை சூப்பர் நேச்சுரலா மாத்தினார். ஏங்க, கல்லை கவன்ல வச்சு அடிக்கிறது நேச்சுரலான கிஃப்டா இல்லையா? நேச்சுரல் அது. ஆனா அவன் அடிச்சா ராட்சசனே விழுதான். அதான் விஷயம் பாரு, அதான் விஷயம். நீங்க பண்ணக்கூடிய சாதாரணமான காரியம்தான். ஆனா நீங்க கடவுளை நம்பி பட்ட தீட்டி பண்ணிட்டே இருங்க, கடவுள் அதை சூப்பர் நேச்சுரலா மாத்துவார். அதை இயற்கைக்கு அப்பாற்பட்டதா அவர் மாத்துவார். உங்கள் இயல்புகளிலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்டதை அவர் திறப்பார். மாஷா காத்தேரேபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே மடமைகள் கொளுத்தப்படுவதாக, அறியாமைகள் கொளுத்தப்படுவதாக, அறியாமையின் ஆவி விலகுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, கற்றுக்கொள்கிற ஆவி உங்கள் மீது ஊற்றப்படுவதாக. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைங்க, இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல லார்ட் ஐ கமாண்ட், லார்ட் ஐ ரிலீஸ் த ஸ்பிரிட் ஆஃப் லேர்னிங், த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்கள், முதியோர்கள், பெரியோர்கள் எல்லாரும் மேலேயும் இந்த நேரத்தில் லார்ட் ஐ ரிலீஸ் இட். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு தாக்கம் அவர்களுக்குள் வரட்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் வந்தபோது அவர்கள் அசைந்தார்கள், புறப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாதிரி ஒரு 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 கற்றுக்கொள்ளுதலின் ஆவியை இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மீது நான் கட்டவிழ்க்கிறேன். ராஷான்டே லேபோஹோ சாகேரபாஹாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிவினால், ஞானத்தினால் அது கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும். அதன் அறைகள் அருமையும் இனிமையுமான பொருட்களால் நிரப்பப்படும் என்று எழுதியிருக்கிறது. இடிக்கப்பட்ட வாழ்வு கட்டப்படுவதாக, இடிக்கப்பட்ட தொழில்கள் கட்டப்படுவதாக, இடிக்கப்பட்ட பொருளாதாரங்கள், இடிக்கப்பட்ட சந்தோஷங்கள் கட்டப்படுவதாக. ஓ தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஞானத்தின் ஆவியே, அறிவின் ஆவியே, தெளிவின் ஆவியே, ஓ பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைங்க, ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களா? தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இருக்கிறார்களே. இயேசு எம்புட்டு கவலையா சொன்னார் பாருங்க அந்த வார்த்தையை. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானவான்களாக இருக்கிறார்களே. என் பிள்ளைங்க என் ஞானத்தை எடுக்காததுனால யாரெல்லாமோ ஞானவான்களாக இருக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைங்க என் சத்தத்தை கேட்பாங்கன்னா, என் ஞானத்தை எடுப்பாங்கன்னா, அவர்கள் இந்த உலகத்தை ஆளுகிறவர்களாக, அவர்கள் இந்த தொழில் உலகத்தை ஆளுகிறவர்களாக, அவர்கள் இந்த தேசத்தை வடிவமைக்கிறவர்களாக, அவர் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார். தேங்க்யூ அப்பா. இந்த நாளில் இருந்து அந்த வாஞ்சையை கொடுங்க, அந்த ஆசையை கொடுங்க, அந்த தீவிரத்தை கொடுங்க, வழி காட்டுங்க. எதை கற்றுக்கணும், எதை தேடி போகணும், எது முக்கியம், எது அவர்கள் அழைப்பு, எது அப்படிங்கிறத அதுக்குள்ளே நடத்துங்க சுவாமி. ஒரு ஞானத்தின் பாதை திறக்கப்படுவதாக, வாழ்க்கையில் வளமாக இருக்கட்டும், நலமாக இருக்கட்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு கொடுக்க போறோம், உங்க கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். So giving is the honoring to God. கொடுப்பது என்பது தேவனை கனம் பண்ற ஒரு காரியம். அதனால உங்களுடைய விளைவின் முதற் பலனால் தேவனை கனம் பண்ணும்படி தேவன் நம்ம கற்றுத் தருகிறார். சில பேருக்கு அது அந்த கிவிங் டிசிப்ளின்ஸ் அவங்களுக்கு தெரியாது, அல்லது அதை குறித்து வெளிப்பாட்டை அவர்கள் பெறாமல் இருப்பார்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய வருமானத்தில் 1/10 முதலாவது தேவனுக்கு செலுத்துவதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த சபை அதை நம்புகிறது. இந்த சபை விதைப்பு மறுப்பை நம்புகிறது. கொடுப்பதின் மூலம் பெருக முடியுங்கிறத இந்த சபை ஆழமாக நம்புது. இன்னும் இந்த சபையில் பொருளாதார ரீதியான பெருக்கங்களை சபை அனுபவிப்பதற்கும் ஒவ்வொரு தனி நபர்கள் அனுபவிப்பதற்கும் ரொம்ப முக்கியமான கீயாக, திறவுகோலாக நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், உன் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வா, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதுதான் வாக்கு. இதை நம்ம நம்புகிறோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்றைக்குமே மாறலை. அது கிறிஸ்துவின் மூலம்
மீண்டும் நம் வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்படுகிறது. அது பழைய ஏற்பாடாக இருக்கலாம், புதிய ஏற்பாடாக இருக்கலாம். ஆமென். ஸோ அதனால் கரங்களை எடுத்துக்கோங்க. ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் மூலமாக உங்கள் விதைகளை நீங்கள் விதைக்கலாம். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்வோம். சில பேர் கார்டு மூலமாக ஆஃபரிங் செலுத்த விரும்புகிறீங்கன்னா நீங்கள் பின்னாடி இருக்கிற ஸ்வைப்பிங் மெஷின் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமென். எத்தனை பேருக்கு தேவனுக்கு கொடுக்குறதுல சந்தோஷம்? கரங்களை எடுத்துக்கோங்க. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எடுத்தவங்களாம் எஸ். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வர்ஷிப். நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை கிடையாது, நீங்கள் கொடுப்பதும் ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஸோ கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில் அவர்களுடைய வருமானம், அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை அவர்கள் கொண்டு வந்து உம்மை கனம் பண்ணும்படியாக அவங்க விதைக்கிற விதைகள், இந்த காணிக்கைகள், தசம பாகங்கள், விதைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உங்கள் களஞ்சியங்கள் நிரம்புவதாக. அவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலேயும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படிக்கு இந்த காலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ளோவை நான் பேசுகிறேன். கடனற்ற ஒரு வாழ்க்கையை நான் பேசுகிறேன். செய்கிறதெல்லாம் வாய்க்கிற ஒரு நன்மையை நான் அவங்க வாழ்க்கையில் பேசுகிறேன். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கிற பிள்ளைங்க 30, 60, 100 பலனை அவர்கள் அடையும்படிக்காய் அவங்க மேலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன் இந்த காலை வேலையில். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பொருளாதார ஃப்ரீடத்தை அவங்க வாழ்க்கையில் பார்க்கட்டும், அபரிதத்தை பார்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.